asking someone to go. Go. Main Yeah, audio is not very voluminous. It's very feeble. main verb. Main Main verb. verb. Now, split this into two. Can you split go into two? Do go. Do go. Very good. Let's look at this. Do go. You tell me what is do? Supporting verb. Superb. Then what is go? Main verb. Main verb. Superb. Now do go becomes do not go. Now it's easy. Do. Supporting verb. Yeah. Not. Adverb. Very good. Go. Main verb. Main verb. Very good. Now. I do not go. The next statement is I do not go. Okay. So I pronoun. And you know all this. All this, yes. You know all this. Let's move forward. All right. I do not go without my sister. I do not go without my sister. I'm just developing this from a simple big sentence. So now you know it, right? You know this. We have done this. Let's go with without. Careful. Without my sister. I do not go without my sister. Okay. Sister வந்து noun. Very good. My pronoun. Yeah, you my can sister. have multiple options here. You want to know that. You can have multiple options. This So determining could be a all the determiners are adjectives. okay. Okay, you can have this way, right? But give me this. That should be easy. You can derive it. Without my sister. With that means it's driving. I do not go Without my sister. Without a single word. இப்ப பாருங்களேன் வித்துக்கு என்ன வருமோ வித்தவுட்டுக்கு தான் வரும். இது ஜஸ்ட் ஆப்போசிட் அவ்வளவுதான். வித்துக்கு என்ன வருமோ வித்தவுட் தான் வரும். சிங்கிள் வேர்டு. நான் வித்தவுட்ல ரெண்டா பிரிக்கிறேன். இப்ப பாருங்க ஐ ஆம் ஆங்கிரி. Preposition. வெறும் ப்ரொபோசிஷன் அவ்வளவுதான். அது ஒரு சின்ன இதுதான் வருது. வித்துக்கு என்ன வருமோ வித்தவுட்டுக்கு தான் வரும். இப்ப சொல்லுங்க நான் வந்து ஆங்கிரியா இருக்கேன். ஐ ஆம் ஆங்கிரி. ஆங்கிரி என்ன? ஐ ஆம் ஆங்கிரி. I am ஆங்கிரி. நான் எப்படி இருக்கேன்? கோவமா இருக்கேன். ஸோ ப்ரொனவுனையோ நவுனையோ வந்து அது இது பண்ணதுச்சுன்னா குவாலிஃபை பண்ணா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ரைட்? இப்ப பாருங்க இந்த ஆப்போசிட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஐ ஹாவ் கோல்டு, ரைட்? இப்ப பாருங்க த பிளேஸ் இஸ் வார்ம்னு சொல்றேன். பிளேஸ் ரொம்ப வார்மா இருக்கு. அப்ப வார்ம் என்னவா இருக்கும்? கோல்டா இருக்கும். the thing is warm என்ன part of speech ஆ இருக்கும்? கோல்டுங்கிறதே நவுன் தான் அந்த The place is warm. ஓகே. இந்த பிளேஸ்ங்கிறதே உங்களுக்கு நவுன். ஓகே, இப்படி அருமையா கொண்டு வந்தாங்க. இப்படியே கொண்டு வருவோம். இது அப்படியே இருக்குது, டெவலப் பண்ணுவோம். நவுனை டிஸ்கிரைப் பண்றனால அது வந்து adjective. The place is warm. இந்த பிளேஸ் எப்படி இருக்கு? வார்மா இருக்கு. இதை எனக்கு சொல்லுங்க. திருப்பி இங்க வருவோம் நம்ம. The வந்து ஆர்டிகல். வெரி நைஸ். The place வந்து noun. இந்த ஆர்டிகல்ங்கிறப்ப டிட்டர்மைனர்னு போறோம், தப்பு கிடையாது. Place அந்த பிளேஸ். Place is noun. அருமை. இது ரொம்ப ஈஸியா சொல்லணும். Main verb. மெயின் வெர்ப் கேட்டகரியில தான் வருவேன்னா ஒரே ஒரு வெர்ப் தான் இருக்கு.
இஸ் வந்து So, சப்போர்ட்டிங்கா வரலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேஸ். பட் இந்த பிளேஸ்ல மெயின் தான் வரும். லுக் அட் திஸ். ஏன் இது கஷ்டப்படுறோம்? இது so ஒரு noun describe பண்றதுனால adjective. 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 அவ்வளவுதான். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஐ அம் கோயிங் டு கீப் திஸ் as is. The place is. வார்முக்கு பதில் கோல்டுன்னு போட போறேன். இப்ப எனக்கு சொல்லுங்க என்னவா இருக்கும்? அதேதான். Same தானே? அவ்வளவுதான் வேணும் எனக்கு. ஏன்னா ஆப்போசிட்டா இருக்கலாம். ஆனா இந்த பிளேஸ்க்கு தான் நம்ம போறோம். அவ்வளவுதான். இப்ப வித்துங்கிறது வித்தவுட்டா மாறுறப்ப அதே ப்ரொபோசிஷன் தான் வரும். ஆப்போசிட் அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்ப பார்க்கலாம். ஐ டு நாட் கோ வித்தவுட் மை சிஸ்டர். இப்ப நீங்க எப்பொழுதும் போல கொண்டு வந்துடலாம். இன்னைக்கு மல்டிபிள் சென்டென்ஸ் வெவ்வேறு மாதிரி பார்க்கலாம். டு த மார்க்கெட். இதை அப்படியே நீங்க கொண்டு வந்துடலாம் நம்ம. சோ இவ்வளவு தூரம் பார்த்துட்டோம். இருக்கிற டூக்கு என்ன போடுவோம்? இவ்வளவு தூரம் பார்த்துட்டோம். டு த மார்க்கெட். ஓகே. ஸோ Market மார்க்கெட் வந்து noun. நவுனு. The வந்து article. வெரி குட். அதுல உள்ள So, எழுது noun இது முன்னாடி வர போட்டுக்கலாம். அதுல என்ன அவ்வளவு நம்ம verb முன்னாடி வர to வந்து ஒரு இது இருக்கும். நவுனுக்கு முன்னாடி வர to வந்து ப்ரிபோசிஷனா? அவ்வளவுதான். இப்ப அதுதான் நீங்க அந்த அப்ரோச் தான் நீங்க சார் verbக்கு முன்னாடி வர to வந்து என்னது இன்ஃபினிட்டிவ் கரெக்ட்டுங்களா? இன்ஃபினிட்டிவ். Okay. இது நவுனுக்கு முன்னாடி வந்த ப்ரிபோசிஷன் இதுக்கு வந்தா கொண்டு வரலாம். ஸோ இப்போ பேசிக்ஸ் வந்து பயங்கர தரவா இருக்கீங்க. இப்போ நான் எந்த காம்ப்ளிகேட்டட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்து கொடுத்தாலும் நீங்க கடகடன் பண்ணிடலாம். பாருங்க. ஆன் இதெல்லாம் நம்ம வெவ்வேறு கிளாஸ்ல வேற மாதிரி நம்ம டெவலப் பண்ணதுதான். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷூர் தட் இப்போ பாக்கியெல்லாம் வந்து லுக் அட் திஸ். இப்போ இது வரலும் பார்த்துட்டோம், நவுன் வரலும் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஆன் சண்டேஸ் மட்டும் பார்க்கணும். ஆன் வந்து ப்ரொபோசிஷன். சண்டேஸ் வந்துட்டு adverb. இல்ல 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 அதுக்காக தான் இது பண்றது. ஆன் சண்டேஸ் ஆன் வருது, ஆன் வருது, ஆன் வருது. இப்ப ஆன் வர்றப்ப இங்க அட்வர்ப் வராது. இப்ப இப்படி போடுறேன். நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும். நல்லா பாருங்க. I do not go without my sister to the market today. இப்ப நீங்க சொல்ற adverb ஓகே. ஸோ இங்க ஆன் வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல மீனிங் மாறும். ஆன் வருதுன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்துருச்சு. இது இப்ப இது வந்து பொதுவா பேசுறோம். ஆனா ஆன் முன்னாடி இருக்கிறதுனால ப்ரிபோசிஷனா இது ப்ரிபோசிஷனுக்கு அப்புறம் என்ன வரும்? நவுன். அவ்வளவுதான். இந்த இடத்துல நவுன் தான் அது. அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். ஆன் டுடேன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஆன் டுடேன்னு சொல்லவே முடியாது. வெறும் டுடே தான். ஆன் வர்றப்ப மாறுது பாத்தீங்களா? இதுதான் நுவான்சிக்கல். இதுதான் நுணுக்கமா பார்க்கணும். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நுணுக்கமா பார்க்கிற ஒரு விஷயம். ஏன்னா நான் இப்ப ஒரு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாம நார்மலா பேசுற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன். நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு நான் பாக்குறேன். I just see how you are going to make it. All right, here you go. இதுல எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்த்திருக்கீங்களான்னு பார்க்கலாம். I'll just go for a blank screen. We should go for a walk since the weather is nice today. So இது இப்படி எடுத்துக்கலாம். We should
ஃபுல்லாவே எழுதிக்கங்க. இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கரெக்டா சொல்ல பார்க்கலாம். பேக்வர்ட் ஃபார்வர்டு எல்லாமே பார்த்துட்டு பொசிஷன் பார்க்கணும். வேர்டு படி பண்ணக்கூடாது, பிளேஸ்மெண்ட் படி தான் போகணும். Okay. We ஈஸியா உள்ளதெல்லாம் ரொம்ப குயிக்கா கொண்டு வந்து கூட இது பண்ணிடும். pronoun First we are going to start with the pronoun. should go. Okay, so இங்க வந்து should go. List பண்ணணும். நம்ம Go போன கிளாஸ்ல go லிஸ்ட் வந்து main verb. Go வந்து main verb. Should வந்து போன கிளாஸ்ல நம்ம லிஸ்ட் பண்ணணும், ரொம்ப முக்கியம். அந்த லிஸ்ட்ல இருந்து எடுக்கணும். இன்ஃபேக்ட் போன supporting கிளாஸ் verb. எல்லாமே பண்ணாதீங்களா, கம்ப்ளீட்டா லிஸ்ட் பண்ணணும். கரெக்டுங்க சார். யா, அது நம்ம வந்து கொண்டு வரலாம். அது மைண்ட்ல ஞாபகம் வச்சிருக்கோமான்னு பார்க்கலாம். Supporting verb. நோ, சப்போர்ட்டிங் வெர்ப் இருக்கிற இடத்துல இருக்கு, அதனாலே அது சப்போர்ட்டிங் வெர்ப் ஆகாது. ஸ்பெஷல் வெர்ப் இல்ல. Okay. நோட் பண்ணிக்கலாம். சப்போர்ட்டிங் வெர்ப் பொறுத்தவரையிலும் நமக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னாக்கா லெட்ஸ் டூ திஸ், ஆம் போடுவோம், ஈஸ் போடுவோம், ஆர் போடுவோம், Do. வாஸ் போடுவோம், ரைட், வேர். லுக் அட் திஸ். சப்போர்ட்டிங் வெர்ப் பொறுத்தவரைக்கும் ஆம் இருக்கும், ஈஸ் இருக்கும், ஆர் இருக்கும், வாஸ் இருக்கும், பி இருக்கும், பீன் இருக்கும், பீயிங் இருக்கும். ஆல்ரைட், இப்ப பாருங்க, ஹேவ் இருக்கும், ஹேஸ் இருக்கும், ஹேட் இருக்கும். லுக் அட் தட், டூ இருக்கும், டஸ் இருக்கும், டிட் இருக்கும். இதுல என்னன்னா, இது எல்லாமுமே ஒரு விஷயத்துல இருக்கும், மெயின் வெர்பாகவும் இருக்கும். இது புரிஞ்சுக்குதா? இது புரியுதா? இது நம்ம பார்ப்போம், நம்ம வெவ்வேறு இதில் பார்ப்போம். ஏன்னா ஒரு நான் லீனியர் லாங்குவேஜ், இங்கிலீஷ் மாதிரி ஒரு நான் லீனியர் லாங்குவேஜ், ஒரு வார்த்தை சொல்றப்ப அதோட எல்லா பாசிபிலிட்டியோடையும் பார்ப்போம், எல்லா சாத்தியங்களோடையும் பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப பளிச்சுன்னு அடிச்சலாம். இப்ப பாருங்க, சப்போர்ட்டிங் வெர்பு, மெயின் வெர்பு ஆகும். சில வாட்டி சப்போர்ட்டிங் வெர்பா இருக்கும், சில வாட்டி மெயின் வெர்பா இருக்கும். அது நமக்கு தெரியும். வேணா இன்னும் கூட நம்ம 2-3 எக்ஸாம்பிள் இன்னைக்கு பார்க்கலாம். ஆனா ஒரு சென்டென்ஸ்ல ஆம் இருந்ததுன்னா எய்தர் சப்போர்ட்டிங் வெர்பா இருக்கும், இல்ல மெயின் வெர்பா இருக்கலாம். ரெண்டுமாவும் இருக்க முடியாது ஒரு வாக்கியத்துக்குள்ள, ரைட்? இந்த இடம் வச்சுட்டேன். இப்போ ஒண்ணு பண்ண பாருங்க, மாடல் வெர்ப். ஞாபகம் இருக்குங்களா? சொல்லுவாங்க MODAL. இந்த மாடல் வெர்புங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சாத்திய கூறுகளுக்கு கேன், குட், மே, மைட். இப்ப பாருங்க, ஷெல்ல நீங்க இங்க போடுறதுனாலும் போடலாம். நல்லா பாத்துக்கோங்க, சப்போர்ட்டிங் வெர்ப்ல ஷெல்ல போடலாம், ரைட்? ஐ ஷல், ஈ ஷல், இது மெயின் வெர்ப்லயே வரும். ஷெல்லோட தனியா நிப்பாட்டிட்டா. இங்க பாருங்க, இங்கேயும் வரும். ஷல், ஷுட், will. Look at it. I will. Will you go? I will. வெறும் வில்லோட நிப்பாட்டினா மெயின் வெர்ப். ஐ வில் கோன்னு சொன்னீங்கன்னாக்கா சப்போர்ட்டிங் வெர்ப். பார்த்தீங்களா? அதுல சின்ன வித்தியாசம். ஆஃப்கோர்ஸ் இந்த மாடல் வெர்ப்ல வில்ல போடுங்க, உண்டு. பாருங்க, கேன், குட், மே, மைட், ஷெல், ஷுட், வில், வுட். இது எல்லாமே மாடல் வெர்ப். நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? மாடல் வெர்ப் பத்தி சொல்லுவோம். பாசிபிலிட்டி. மாடல் verb எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை சார். நீங்க படிக்கலைங்க சார் நம்ம. படிக்க அப்ப நான் வந்து டச் மட்டும் பண்ணிட்டு போயிருக்கேன். ஓகே, அதை நீங்க ஏதாவது ஒரு நாள் வேர்ட்ஸ் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். பட் நம்ம அதை பிரச்சனை இல்லை, என்னங்கிறது பண்ணிடலாம். மாடல் வெர்ப் போயிட்டு கூட நம்ம இது திருப்பி இங்க வரலாம். ஓகே, மாடல் வெர்ப் பாருங்க, MODAL மாடல்னு தான் படிக்கணும். MODEL படிக்கிற மாதிரி தான் படிக்கணும். இந்த மாடல் வெர்ப்னா என்னன்னா பாருங்க, மாடிஃபையிங் வெர்ப். மாடல்ங்கிறது மாடிஃபையிங், ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ண போகுது. பாருங்க, ஐ வில் கோ. நான் போவேன், நான் போவேன், நான் போவேன். இது வந்து பாத்தீங்கன்னா
90% பாசிபிள், ஒரு 80% பாசிபிலிட்டி போடுங்க. ஐ வில் கோ டு மூவிஸ் டுநைட் அப்படின்னு சொல்லுவோம். ம்ஹும். 80% பாசிபிலிட்டி இருக்கு, ரைட்? இப்ப பாருங்க, இந்த வில்லு இது எப்படி மாடிஃபை ஆகுதுன்னு பாருங்க. ஐ வில் கோ, ஐ மே கோ. நான் இப்படி போடுறேன், மூவிஸ்ல போடுறேன், ஒரு கான்டெக்ட் புரியும். ஐ வில் கோ டு மூவிஸ். இந்த கான்டெக்ட் புரிய வைக்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. இதுல வந்து ஐ வில் கோ டு மூவிஸ்ன்னு நான் சொல்றேன். நான் இன்னொரு டைம் ஸ்பெசிஃபை பண்றேன், டுநைட்னு போடுறேன். இப்ப டுநைட் வந்து என்ன பாட ஸ்பீச்? டுநைட் வந்து அட்வர்புங்க சார், அதானே சொன்னோம் நம்ம. வெரி குட், வெரி குட், வெரி குட். அந்த பேசிக்ஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துக்கணும். இன்னைக்கும் ரொம்ப முக்கியம். டுடே தான் டுநைட். இந்தியாவில் வந்து டுடே நைட்லாம் சொல்லுவோம். டுடே நைட்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நிறைய வாட்டி கிளாஸ்ல சொல்லியிருப்போம். ஏன்னா டே டேங்கிறது தனி, நைட்டுங்கிறது தனி. அப்ப டுடே நைட்னு சொல்லாம டு நைட்னு சொல்லணும். டு நைட்னு தான் சொல்லணும். திஸ் மார்னிங் தான் சொல்லணும். டுடே மார்னிங்னு சொல்லக்கூடாது. அங்க டேவும் மார்னிங் மிக்ஸ்அப் ஆகிடும். இந்த டேன்னு சொல்றப்ப அதுக்குள்ளேயே மார்னிங் இருக்கு, அப்புறம் தனியா ஒரு மார்னிங் நம்ம சொல்ல முடியாது. ஸோ டுடே, அப்ப திஸ் மார்னிங். ஸோ டுநைட். இப்ப பாருங்க 80% ஒரு நம்பர் போட்டிருக்கேன். நான் போறதுக்குரிய பாசிபிலிட்டி. நான் இப்ப பாருங்க, ஐ மஸ்ட் கோ. இன்னைக்குதான் கடைசி நாள் படம். அந்த படத்தை நான் தியேட்டர்ல போய் பார்த்தே ஆகணும். கிராமத்துல எல்லாம் போடுவாங்களே, இன்றே இந்த படம் கடைசின்னு போடுவாங்க. இப்பெல்லாம் அந்த தியேட்டரே காணும், தியேட்டரே கிடையாது. இன்று கடைசி நாள் தான் அது போஸ்ட் மேல ஒட்டிட்டு போவாங்க. இப்பொழுது நடைபெறுகிறது இன்று முதல்னு தனியா. இப்ப அதெல்லாம் விட்டா அது தியேட்டரே இல்லை. அப்புறம் எங்க மூவிஸுக்கு, ரைட்? ஐ மஸ்ட் கோ டு மூவிஸ் டுநைட். இந்த மாடிஃபைங் வெர்பு தான் மாடல் சொல்லுவாங்க. என்ன தெரியுங்க? ஐ மஸ்ட் கோனா போயிடுவேன், அவ்வளவுதான். 100%. 100%. ஐ மஸ்ட் கோ டு மூவிஸ் டுநைட். எப்படி மாடிஃபை பண்ணுறது பாருங்க. நான் போற அந்த ப்ராபபிலிட்டியை மாடிஃபை பண்றது தான் மாடல்ஸ். கொஞ்ச நேரத்தில் செமி மாடல்ஸ் பார்ப்போம், அதுவும் அப்படிதான். ஸோ இந்த மாடல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு. அதனாலதான் இங்க வந்து ஷுட் வந்து ஒரு மாடல் வருது. இப்போதைக்கு போட்டுங்க இந்தி, எம்பி இல்லை, இந்த இந்தி வரை மாடல் வருது, ரைட்? மெயின் வேர்பு மாடல் வேர்பு, அது மட்டும் போட்டுக்கலாம். இங்க வந்துருவோம். இதை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, ஐ எம் கோயிங் டு டூ திஸ் ஹியர். இந்த மஸ்ட் எடுத்துருங்க, கேன் போடுறேன். ஐ கேன் கோ, நான் போக முடியும். நான் பாருங்க, என்னால வந்து போக முடிஞ்சது, போக முடியும். 50-50 போட்டுக்கோங்க. 50-50 என் கையில தான் இருக்கு. போனா போனேன்னு எனக்கு தெரியாது. ஐ கேன் கோ, யா ஐ கேன் கோ. நீங்க அதை ஃபுல்லாவே எழுதிக்கலாம். Correct, sir. Yeah. Now I could go. நான் போக முடிஞ்சது, போயிட்டேன். இது ரொம்ப முக்கியம். பாருங்க, பார்த்தா சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. 100%. என்னால போக முடிஞ்சது, எல்லாமே இருந்து, டைம் இருந்து, மாலுக்கு போனேன், எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். மால்ல எல்லாம் படம் ஓடிட்டு இருந்தது. இன்னைக்குதான் கடைசி நாள்னு சொன்னாங்க. ஐ குட் கோ, ஸோ ஐ டிட் கோ. லுக் அட் தட், ஐ டிட் கோ. இப்ப ஐ குட் கோ வந்து பாருங்க, சப்போர்ட்டிங் வெர்பா இருக்கு, மாடலா யூஸ் பண்ற பாருங்க. Are you able to see that? I did go. அதை மாடிஃபை பண்றோம் இல்லைங்களா? மாடிஃபை பண்ற எல்லா விஷயமே இதான். இது நீங்க சப்போர்ட்டிங் வெர்ப்னு போடலாம், மெயின் வெர்ப்னு போடலாம், தப்பு இல்லை. ஏன் தெரியுங்களா? இப்ப பண்ண போறோம் பாருங்க ஒண்ணு. எதுக்கு மாடல் வெர்ப்னு சொன்னது? ஷெல் போடும்.
இது ஒரு நம்பர் போட முடியுமா? ஐ வில் கோ டு மூவிஸ் 80% இருக்கு. ஐ ஷல் கோ டு மூவிஸ் இந்த பெர்சன்டேஜ் தான் மாறும். அதான் குவாலிட்டி. அதுதான் குவாலிட்டி. நிறைய பேர் வில்லுக்கும் ஷெல்லுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்பாங்க. இப்ப போட்டுறவா? அவ்வளவுதாங்க. அவ்வளவுதாங்க. ஓ பாசிபிலிட்டி கொஞ்சம் குறைச்ச. வில்லுங்கிறப்ப கொஞ்சம் அதிகமாகும். அவ்வளவுதான். நிறைய பேருக்கு இந்த வில்லுக்கும் ஷெல்லுக்கும் அர்த்தம் கரெக்டா ஃபிட் பண்ண முடியாது. குவான்டிஃபை பண்றீங்க பாத்தீங்களா? குவான்டிஃபை பண்ணுங்க. நம்பர் போடுறோம்ல, குவான்டிஃபை பண்றப்ப பளிச்சுன்னு தெரியும். வா, இதுதான் அவர் சொல்ல வர்றாருன்னு. ரைட். கோயம்புத்தூருக்கு திருப்பூருக்கு டிஸ்டன்ஸ் பக்கம் பக்கம் தான்ப்பா அப்படிங்கிறது ஒண்ணு. 40 கிலோமீட்டர் இருப்பா அப்படின்னு சொல்ல எப்படி இருக்கும்? அப்படி ஒரு விஷுவலைஸ் பண்ண முடியும். 40 கிலோமீட்டர் தானே, பக்கம் தாங்கிறப்ப தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க 1 hour டிரைவ்பாங்க. நடுவுல போராட்டம் நடந்தா எத்தனை மணி நேரம் டிரைவ் வரப்போகுது? போராட்டம் பிளாக் பண்ணிடுறானுங்க. தெரியும் தமிழ்நாட்டுல எவ்ரி half an hour ஒரு ஹைவே பிளாக் ஆகுதுன்னு தெரியும் மார்னிங் டேல. ரைட். அப்ப நம்ம 1 hourன்னு சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. ஆனா 40 கிலோமீட்டர் மாறாம இருக்கும்ல. 40 கிலோமீட்டர்ஸ்ங்கிறது மாறாது. கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கு எவ்வளவு தூரம்னா ஒரு அப்ராக்சிமேட்டா 40. அது எப்பயும் மாறாது. எஸ், கோ சார் ஹெட். இப்போ ஷெல் ஐ டூ இட் அப்படிங்கிறதுக்கும் கேன் ஐ டூ இட் அப்படிங்கிறதுக்கும் கேன் ஐ டூ இட்ல கொஞ்சம் மரியாதை கொடுக்குறோம், ஹம்பிளா இருக்கும், பர்மிஷன் கேட்கிறோம், நம்ம வந்து ரூடா இல்லாம இருக்கோம். இப்ப ஷெல்லுங்கிறது ரூட்னஸ் லெவல்ல கொஞ்சம் அதிகம். அவங்க ஷெல் ஐ டூ இட். இப்ப பாருங்க, இன்னொன்னு வந்து பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? நான் பண்ணுவேனாங்கிறத. இதே நான் வில் ஐ டூ இட், வில் ஐ டூ இட் அப்படிங்கிறது 80%, ஷெல் ஐ டூ இட்ங்கிறது மே ஐ டூ இட். நம்ம பார்க்க போறோம். நீங்க அந்த ஒரு பாயிண்ட் தான் திருப்பி திருப்பி வருவோம். இதை ஃபுல்லா முடிச்சுட்டு அதை கனெக்ட் பண்ணுவோம். இப்ப பாருங்க, சரி ஓகே ஐ ஷல் கோ டுங்கிறது 70%, ஐ வில் கோ டுங்கிறது 80. குவான்டிஃபை பண்ணிட்டோம். இப்ப பாருங்க, அப்படியே கொண்டு போறேன். ஐ மே டூ இட். ரொம்ப முக்கியம் பாருங்க. இதுல வந்து இந்த மாதிரி வர்றப்ப இது ஒரு நான் லீனியர் லாங்குவேஜ். இந்த குட்டுக்கு 2 அர்த்தம் இருக்கலாம். ஒரு அர்த்தத்துல தான் 100% ஐ குட் கோ. ஐ மே கோ டு மூவிஸ் போடுங்க 40%. இப்ப கேனுங்கிறப்ப 50% வருது. அதை விட குறைச்சல வருது. ஐ மே கோ டு த மூவிஸ். இந்த இடத்துல ரொம்ப பார்க்கணும். மேங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப நீங்க சொன்ன மாதிரி பர்மிஷனுக்கு வரலாம். இங்க பர்மிஷன் பத்தி பேசவே இல்லை, பாசிபிலிட்டியை பத்தி பேசும். ப்ராபபிலிட்டி ஆர் பாசிபிலிட்டி. இது எல்லாமே இப்ப இந்த காலத்துல போட போற. லுக் அட் திஸ் காலம். பாசிபிலிட்டி. சரி, எனக்கு ஒரு டவுட். ரைட். டவுட்னு சொல்லக்கூடாது, கொஸ்டின் சொல்லணும். கொஸ்டின் ஓகே. எஸ், ஐ வில் கோ டு த மூவி டு நைட்னு சொல்லக்கூடாதுங்களா? கட்டாயமா சொல்றேன். பாருங்க, இப்ப பாருங்க, இந்த டூக்கு அப்புறம் அது ஒரு காஸ்மெட்டிக் தான். இந்த டூக்கு அப்புறம் டு த மூவி. இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல என்ன பண்ணுவாங்க, குறிப்பா யூஎஸ்ல டு த மூவிங்கிறத ஐ வில் கோ டு மூவிஸ்ன்றாங்க. யூகேல டு த மூவி மாதிரி. யூகேல என்ன ஓகே. பண்ணுவாங்கன்னா, மூவியை நவுன் ஆக்கிட்டா, நம்ம யூகே ஃபாலோ பண்றோம் இந்த விஷயத்துல. ஐ வில் கோ டு த மூவி. மூவிங்கிறது நவுனு, தேங்கிறது டிட்டர்மைனர். கோ டு மூவிஸ்ன்னு சொல்றது அவங்க யூஎஸ்ல வந்து சினிமாஸ்ன்னு சொல்லுவாங்க, பாத்துருக்கீங்களா? அந்த இடத்த பிடிக்காது. சினிமாஸ் அண்ட் மூவிஸ். அது ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டாங்க. ஐ வில் கோ டு சினிமாஸ்னா என்னன்னு புரியுதா? ஐ வில் கோ டு சினிமாஸ் டுநைட். சினிமாஸ்னா தியேட்டர். தியேட்டருக்கு பிசிக்கலா நான் போவேன். அங்க போய் என்ன படம் பார்க்கறதுன்னு நான் முடிவு பண்ணிடுவேன். அங்க போய் இப்ப ஐ வில் கோ டு த மூவி அப்படின்னு யூஎஸ்ல நீங்க சொன்னீங்கன்னா ஒரு பர்டிகுலர் படத்துக்கு போறோம். ரைட். இப்ப பாருங்க, இது எப்படி மாறுதுன்னு பாருங்க. இது நீங்க யூஎஸ்ன்னு வச்சுங்க. இது யூஎஸ்ன்னு வச்சுங்க. ஐ வில் கோ டு த மூவி. ஐ வில் கோ டு சினிமாஸ். ரைட். இதுவும் யூஎஸ் வச்சுங்க. இப்படி பாருங்க, ஒண்ணு ஒரு சின்ன வித்தியாசம். ஐ வில் கோ டு, இங்க பாருங்க, டு த மூவிஸ் போடுங்க. அது கன்ஃபியூஸ் ஆகும். யூஎஸ்ல டு த மூவிஸ் போடுங்க, தப்பு இல்லை. மூவில டு த மூவி, இது அட்ஜெக்டிவா மாறுதுங்க. தியேட்டர். இந்த பாருங்க, இந்த தியேட்டர்ல கூட 2 வித்தியாசம் இருக்கு.
இந்த தேட்டர் வந்து லுக் அட் திஸ், இந்த தேட்டர் வந்து யூகே. இந்த தேட்டர் இருக்கு இல்லையா, ER. யூஎஸ். ம் வித்தியாசம் புரியுதா? இந்த ஆரிய மாத்திர அது நல்லா பார்க்கலாங்க. சென்டர்னு போடுவீங்க, சிஎன்டிஆர், சென்டர் வந்து யூஎஸ். சிஎன்டிஆர்இன்னு வருது. ஆனா இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இது நான் சொன்னேன், இந்த தியேட்டர் அது வந்து பின்னாடி இந்த கான்செப்ட் வச்சுக்கோ, ஸ்பெல்லிங்கே வித்தியாசம், அந்த கான்செப்ட் வச்சுக்கோ. இது பாருங்க யூகே. ஐ வில் கோ டு மூவிஸ்ன்னு யூஎஸ்ல சொல்றத யூகேல ஐ வில் கோ டு த மூவி தியேட்டர்னு சொல்லுவாங்க. மூவி அங்க தேட்டர் போய் படத்தை டிசைட் பண்ண, அங்க மல்டி ஸ்கிரீன் இருக்கும், ஏதோ ஒரு படம் பார்க்க போறோம். ஸோ இந்த இருக்கு இல்லையா, இந்த இது யூஎஸ் இருக்கு இல்லையா, இதே மாதிரி ஒரு விஷயம் ஐ வில் கோ டு சினிமாஸ் டுநைட். தேட்டருக்கு போறேன், அங்க போய் படம் பார்க்க போறேன். ஐ வில் கோ டு த மூவிஸ், ஐ வில் கோ. இது யூஎஸ். இப்படி ஒரு பிரயோகம் இந்தியாவிலேயோ யூகேலையோ கிடையாது. மூவி தேட்டர்னு சொல்றாங்க. இன்னொன்று ரொம்ப ஈஸியா யூகேல இந்தியாவில சொல்ற ஒரு விஷயம், ஐ வில் கோ டு த மூவி, அந்த படத்தை குறிக்கும். இங்க ஐ வில் கோ டு த மூவிஸ்ல தியேட்டரை குறிக்கும், ரைட்? இப்ப பாருங்க, ஐ வில் கோ டு த மூவி. அதே மாதிரி இப்படி இந்தியாவில சொல்லுவோம், யூகேலையும் ஃபிலிம்னு சொல்லுவோம். ஆனா ஐ வில் கோ டு த ஃபிலிம்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. இன்னும் கூட இந்தியால யூஎஸ்லயும் சொல்ற ஒரு விஷயம். இது ஒரு கிளாசிக் கவர்மெண்ட் நேம். ஐ வில் கோ டு த பிக்சர். பிக்சர் எகெயின் இது பிரயோகம் யூஎஸ்ல வந்து இந்த சினிமாஸ், மூவிஸ் இப்படிதான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஐ கோ டு மூவிஸ், ஐ கோ டு. ஸோ இந்த இந்த இது பார்த்துக்கணும். இது வந்து ஒரு வகையில நம்ம டான்ஜென்ட் எடுத்து டிவியேட் ஆனோம். ஒரு நிமிஷம். இப்போ சைட்ல ஒரு பார்க்கிங் லாட்ல வச்சிருவோம். வில் டேக் கேர் ஆஃப் திஸ். வருவோம், அங்க வருவோம். நீங்க கேட்டதுனால அது மூவிஸ் பண்ணோம். நிறைய யூஎஸ் யூகே டிஃபரன்ஸ்லாம் அது வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் அது. ஏன் இப்போ மூவிஸ் எப்படி சொல்றாங்க, ஏன் இங்க வருது, அட்லாண்டிக் ஓஷன் கிராஸ் பண்றப்ப ஏன் இவ்வளவு மாறும், எப்படி ஏன் மாத்துறாங்க அப்படிங்கிறது. இப்ப பாருங்க, ஐமே முக்கியமானது இந்த மாதிரி ஒரு விஷயம் தான். குவான்டிஃபை பண்றப்ப ஈஸியா புரிஞ்சிருவோம், இதைதான் சொல்ல வர்றாரு அப்படி. பாருங்க, மேக் வந்து மைக் போறோம், மைட்னா ஆல்ரெடி அதை விட பாஸ்ட் அவ்வளவுதான். Look மே at மைட் I might மே 40-30 குறைஞ்சது. சரி பாசிபிலிட்டி, அதுதான் ஒரு உள்ளார்ந்த இன்ஹரண்ட் மீனிங். இது இல்லாம சரி இன்னொரு மீனிங் இருக்கு. சார் அது ஒரு கொஸ்டின் குவாலிட்டேட்டிவா எப்படின்னா, பர்மிஷன் கேட்கறது. மே கோ அப்படின்னா அதுவே பணிவுதான். மைட் ஐ கோன்னா இன்னும் பணிவு, புரியுதுங்களா? கேன் ஐ கோன்னாலே ஒரு மரியாதையோட சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது. கேன் ஐ கோனா போலாம. குட் ஐ கோனா இன்னும் கொஞ்சம் மரியாதை சேர்க்கிறது. அப்ப இந்த பாசிபிலிட்டி வந்து இது குவான்டிட்டி வைஸ் நான் போட்டேன். குவான்டிட்டி, குவாலிட்டி வைஸ் ஒன்று இருக்கு இல்லையா? கேனை கோக்கு குடை கோக்கு அவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்து போறோம். ஒரு பாஸ் கிட்ட பேசுறப்ப குடை கோன்னு சொல்றோம். சீனியர்ஸ்ட பேசுறப்ப நம்ம குடை கோன்னு பர்மிஷன் கேட்கிறோம். கேன் வந்து ஒரு மரியாதை குறிக்குது. அடுத்த லெவல் ஆஃப் மரியாதை தான் வந்து இது. அது குவாலிட்டியில வரும், புரியுதுங்களா? இந்த பாசிபிலிட்டி வந்து மேல ஒரு வார்த்தை போடுறேன். இது மல்டி லேயர் லாங்குவேஜ்ங்கிறதுனால திருப்பி திருப்பி இதை சொல்ல வேண்டியதா இருக்கு. பாருங்க, அது குவான்டிட்டி. குவான்டிட்டியை சொல்றேன். என்னன்னா, இப்போ இந்த பாசிபிலிட்டியை நம்பர் போட்டதுனால குவான்டிட்டிங்கிறது நவுன். இதை அட்ஜெக்டிவா மாற்ற முடியுமா? மாத்தலாம். அது அட்ஜெக்டிவ் சொல்ல முடியுமா? குவான்டிட்டிங்கிறது நவுன். நம்ம படிச்சதுதான். நீங்க எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வேர்ட் ஃபேமிலி அடிக்கடி எல்லா கிளாஸ்லயும் கனெக்ட் பண்ற மாதிரி அது கனெக்ட் பண்றோம். சார் பண்ணிடலாம். நீங்க சார் இப்போ நீங்க ஏதாச்சும் கொஸ்டின் கேக்குறீங்களா, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்களா? குவான்டிட்டிங்கிறது நவுன். ஆமா அப்படின்னு சொல்றேன். இது நான் பார்க்கிங் லாட் கொஸ்டின் தான். இதை நீங்க உங்களால கனெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இது நவுன்.
இது மைண்ட்ல உங்களால கனெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. நீங்க இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் கேட்கிறேன், ஒரு அட்ஜெக்டிவ் மாத்துங்கன்னு கேட்கிறேன். அப்போ வந்து உங்களால கனெக்ட் பண்ண முடியுமான்னு நான் பாக்குறேன். அந்த ஃபேமிலி ஆஃப் வேர்ட்ஸ் நமக்கு எவ்வளவு தெரியும் இல்லைங்களா? V1, V2, V3, V4, V5. திடீர்னு 6th பொசிஷன்ல நவுன் வைப்போம், 7th பொசிஷன்ல அட்ஜெக்டிவ் வைப்போம், 8th பொசிஷன்ல அட்வர்ப் வைப்போம். நிறைய எல்லா கிளாஸ்லயும் டச் பண்றோம். ஏன்னா அந்த வேர்ட் ஃபேமிலியை டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப நமக்கு அந்த என்டையர் ஃபேமிலி நமக்கு தெரியும். Six letters are missing. 6 letters are missing. இப்ப பாருங்க, குவான்டிடேட்டிவ் அவ்வளவுதான். இதுதான் மைண்ட்ல கொண்டு வரணும். ஸோ அதுல குவாலிட்டி அதே மாதிரி கொண்டு வந்துட வேண்டியதான். குவாலிட்டேட்டிவ் குவாலிட்டி அப்படியே கொண்டு வந்துட வேண்டியதான். இது கஷ்டம் இல்லை, இது அப்படியே கொண்டு வந்துடலாம். ஸோ அங்க அட்ஜெக்டிவ் வந்து பொசிஷன் நம்பர் 7ல இருக்கும், ஞாபகம் இருக்குதா? பொசிஷன் நம்பர் 7. இப்போ பொசிஷன் நம்பர் 8 மாத்த முடியுமா? அதுக்கு 8 குவான்டபிள். பாருங்க, இது 6th பொசிஷன்ல இருக்கு, இது 7th, 8 ஈஸி. எப்பயுமே 8 ஈஸி. இதை பேஸ் பண்ணி கூட ஒரு 2 லெட்டர் ஆட் பண்ண போறீங்க. பாருங்க, 2 லெட்டர் ஆட் பண்ண போறீங்க. அட்வர்ப். குவான்டபிள். இத அப்படியே வச்சுக்கிட்டு குவான்டிடேட்டிவ் அப்படியே வச்சுட்டு 2 லெட்டர் ஆட் பண்ண போறீங்க. நம்பர் 8 ஆயிடும். குவான்டிட்டிவிட்டி. 2 லெட்டர் குவான்டிடேட்டிவ்லி. குவான்டிடேட்டிவ் அவ்வளவுதான். இது தெரியும் உங்களுக்கு. என்னமோ தெரியல, நீங்க கனெக்ட் பண்ணல. என்னமோ தெரியல. ஒண்ணும் இல்ல, இந்த 20 கிளாஸ் நம்பர் 28 28 கிளாஸ் வரல உள்ள நோட்ஸை பார்த்தா கூட போதும். நோட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா எதோ கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்பயுமே ஏதோ ஒரு கிளாஸ் 1.5 மணி நேரம் கிளாஸ் இந்த மாதிரி எடுக்கிறப்ப எல்லா பாயிண்ட்டையும் எப்படியும் டச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், கோர் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்க, குவாலிட்டேட்டிவிட்டி 6, 7, 8 ஈஸி. 1, 2, 3, 4, 5 சொல்லிடலாமா? கனெக்ட் பண்ணலாமா? சொல்லிடலாங்க சார். ஆக்சுவலா கலை வந்து போன கிளாஸ் இந்த வேர்ப் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. ஏன்னா வேர்ப் வந்து 5 வருஷம். ஞாபகம் இருக்குதுங்களா? வேர்ப் எப்படி 1, 2, 3, 4. இப்போ குவான்டிட்டிக்கு 1 2 3 4 5 சொல்லலாம்னு சொல்றீங்களாங்க சார்? ஐயா, ஓகே. ஸோ இப்போ நம்பர் 7 வந்து நான் அட்ஜெக்டிவ் போடுறேன். 8 வந்து Adverb. adverb. Quantitatively, Okay. qualitative. உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அவரு சதீஷ் கூட சொன்னார், அது கஷ்டமா இருக்கு எனக்கு. 1, 2, 3, 4, 5 ஈஸியா இருக்கு, 6, 7, 8 கஷ்டமா இருக்குன்னு சொன்னாரு. அது வந்து ஆக்சுவலா ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் அது. ஆனா இந்த ஃபேமிலியை கனெக்ட் பண்ண முடியுமாங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். புரியுதுங்க சார். ஸோ இப்போ 1 வந்து இது நான் இங்க போடுறேன், நம்பர் போடுறேன். இங்க பாருங்க, V1 போடுறேன். V1 வந்து குவான்டிட்டி. இப்ப V1, இங்க V2, verb 2ங்கிறதுக்கு அப்படி போடணும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்துடும். இது ரொம்ப முக்கியம். இது கிராமரையும் கத்துக்கலாம், நீங்க வெக்காபுலரியும் கத்துக்கிறோம். பாருங்க, இங்க I'm going to open up this. Q U A N T. Y. நல்லா பாருங்க, 3 letters are missing. உங்களால கொண்டு வர முடியுமா? குவான்டிட்டி. இல்ல இது குவான்டிட்டி இங்க நவுன்ல வரும். நவுன்ல வருது. 3 letters are missing. இது Okay. பாருங்க, ஒரு லெட்டர் நான் கொடுத்துட்டேன். 2 letters are missing. QUANTI கொண்டு வர முடியுதான்னு பாருங்க. நான் சொன்ன எங்கேயாவது நீங்க லைஃப்ல வந்து நிச்சயம் கேட்டிருப்பீங்க. இப்ப கனெக்ட் பண்ண ஏன்னா இன்னொரு 4 வார்த்தை கண்டுபிடிக்கணுமாங்கிறது பேக் ஆஃப் மைண்ட்ல வரும். அதனால 2 letters are missing. இப்ப நான் ஒரு லெட்டர் சொன்னேன்னு வச்சுங்க, அடுத்த லெட்டர் வந்துடும். லுக் அட் திஸ். Quantify. அவ்வளவுதான். இப்ப குவான்டிஃபை பண்றதுங்கிறது நீங்க அதை நம்பரா மாத்துறீங்க. நம்பரா மாத்துறதுக்கு குவான்டிஃபை. இப்ப பாருங்க, இது ஈஸியா கொண்டு வரலாமா? குவான்டிஃபைடு. சூப்பர். ஸோ எனக்கு இவ்வளவு நாளா குவான்டிட்டிக்கு வந்து வெர்ப் வந்து குவான்டிஃபைன்னு எனக்கு தெரியாது. குவான்டிஃபைங்கிற வேர்டை எனக்கு இது வரைக்கும் அது தெரிஞ்சது. இந்த கிளாஸோட நோக்கமே அதான். உங்களுக்கு டாட்டா இருக்கு பிரெயின்ல, அந்த கனெக்ட் பண்றதா என்னோட வேலை.
ரைட்? ஓகே ஜஸ்ட் கனெக்ட் பண்றது இப்போ அவ்வளவுதான். இப்ப இப்போ இப்ப எங்களோட இது மட்டும் டெக்னாலஜி இல்ல. டேர்ம் இப்ப நீங்க குவான்டிஃபை நிறைய விஷயம் கொண்டு வர போறீங்க. நிறைய விஷயம் கூட இது ஒண்ணு மட்டும் கத்துக்கல நீங்க. இது மாதிரி பேரலா நூத்துக்கணக்கான வார்த்தையை கனெக்ட் பண்ண போறீங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச வார்த்தை ஒண்ணு சொல்ல போறோம். இதை மட்டும் முடிச்சிருங்க. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச வார்த்தை, எல்லாருக்கும் பிடிச்ச வார்த்தையா கூட இருக்கலாம் அது. பாருங்க இப்ப பாருங்க குவான்டிஃபைஸ் ரைட். நிறைய ஓபன் அப் ஆகும், நிறைய பாசிபிலிட்டி ஓபன் அப் ஆகும். ரைட்? குவான்டிஃபை குவான்டிஃபைஸ் டிவைஸ் குவான்டிஃபைஸ் நிறைய பாசிபிலிட்டி ஓபன் ஆகும். இங்க பாருங்க குவாலிட்டி அதே மாதிரி குவாலிஃபை பண்ணலாமா? அருமையா வந்துருமா? குவாலிஃபை வந்துருமா? எல்லாமே குவாலிஃபை வரும். அதே மாதிரியே வந்துடும். குவாலிட்டி, குவாலிட்டேட்டிவ்லி குவாலிஃபை. வா, குவாலிஃபை குவாலிஃபை எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. குவாலிஃபை கேள்விப்பட்டிருக்கோம். குவான்டிஃபை சார் குவான்டிஃபை அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல மீனிங் என்ன குவான்டிஃபை சார்? நம்பர். இப்போ ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. 5 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா குவான்டிஃபை பண்றீங்க. ரைட்? ஓகே இப்போ ஒரு பயோடேட்டா ஒரு ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்றீங்க. ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்றப்ப அந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். அந்த ப்ராஜெக்ட்ல நான் இதெல்லாம் பண்ணேன், ஆக்டிவிட்டி பண்ணேன்னு சொல்றது ஒண்ணு. அந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணதுனால 1000 மேன் ஹவர்ஸ் நான் சேவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? 1000 ஒரு இன்டர்வியூல போய் சொல்றோம், 1000 மேன் ஹவர்ஸ் நான் சேவ் பண்ணேன். அப்ப அந்த குவான்டிஃபை பண்றது பளிச்சு இருக்கும். கரெக்ட். So, நீங்க எதுவுமே சோ இப்போ ஒண்ணு இல்ல, அந்த படம் நான் 10 வாட்டி பார்த்தேன் அப்படிங்கிறது. இப்ப பாருங்க அந்த படத்தை பார்த்தேன் அப்படிங்கிறது ஒண்ணு. நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன் அந்த படம். நிறைய வாட்டி அவ்வளவு பிடிக்கும். பாட்ஷா படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய வாட்டி. எத்தனை வாட்டி பார்த்தேன்? ஒரு 450 வாட்டி பார்த்துருப்பேன்னா எப்படி இருக்குங்க? எவ்வளவு ஷாக்கா இருக்கும். 450 வாட்டி அந்த படத்தை பாருங்க. இந்த குவான்டிஃபை பண்றப்பதான் உண்மையான வீரியம் அதுல தெரியும். குவாலிட்டி குவான்டிட்டிங்கிறது நமக்கு தெரியும். நிறைய சாப்பிடுவாங்க குவான்டிட்டி, ஆனா ரொம்ப குவாலிட்டியா கொஞ்சம் மட்டும் சாப்பிடுவோம். ஸோ லுக் அட் த குவாலிட்டி வேணுமா குவான்டிட்டி வேணுமாங்கிறப்ப பொதுவா எல்லாரும் they will go for quality. இப்ப பாருங்க குவாலிஃபைடு குவாலிஃபைடு அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். நீங்க அதுக்கப்புறம் அப்படியே இழுத்து விட்டுருவீங்க நீங்க. குவாலிஃபையிங் Qualify. Okay, so I'm qualified for this opportunity. ஐ எம் குவாலிஃபைடு. அது பாருங்க அந்த குவாலிஃபைடு ஐ எம் குவாலிஃபைடு எப்படி? நான் தகுதியானவன். நல்லா பாருங்க, அருமையா சொன்னாரு பாருங்க. இந்த இடத்துல இருக்கிறீங்க. இந்த குவாலிஃபைடு போட்டுலாமா இங்க குவாலிஃபைடு? இப்ப பாருங்க, how am I? I am qualified. நான் தகுதியானவன். இந்த குவாலிஃபைடு கிடையாது, அது நமக்கு தெரியும். ஐ எம் குவாலிஃபைட், ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ், நான் அனுபவம் மிக்கவன். இன்னும் நல்லா பாருங்க, ஐ எம் ஃப்ரெஷ், நான் ரொம்ப ஃப்ரெஷ். ஐ எம் பிஸி, நான் ரொம்ப பரபரப்பா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்? நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்? நான் தகுதியானவனாக இருக்கிறேன். பாத்தீங்களா? இந்த குவாலிஃபைடு ஐ எம் இங்க வந்து இந்த குவாலிஃபைடு கிடையாது, இந்த குவாலிஃபைடு கிடையாது. ரைட்? எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப பார்க்கலாமா? இப்ப பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச வார்த்தைன்னு சொன்னேன். அதை சொல்லிட்டு கூட நம்ம இதுக்கு திருப்பி வரலாம். இங்க பாருங்க, ஐ வில் கோ வித் திஸ் பியூட்டி. அப்படின்னு நவுன்ல போறேன். இப்ப வேர்ப கொண்டு வந்துடலாமா? ஈஸியா கொண்டு வந்துடலாமா? V1 அவ்வளவுதான். பார்த்தா தெரியுது, இருக்கு பாருங்க. அழகுபடுத்த, அவ்வளவுதான். ஏன் கஷ்டமா இருக்கு? பியூட்டிஃபுல்னா அழகு. பியூட்டிஃபுல் அதெல்லாம் அது வந்துடும். அது நம்ம ஈஸியா பியூட்டிஃபுல் எல்லாம் போட்டுடலாம். பியூட்டி தான் நவுன். இல்ல, இங்க நம்ம verb V1 கேக்குறாங்க. பியூட்டிஃபை பண்றது. குவான்டிஃபை குவாலிஃபை பியூட்டிஃபை, அவ்வளவுதான். இதெல்லாம் நமக்கு ரொம்ப நியூ. பியூட்டிஃபைடு லைஃப்ல எப்பயாவது ஒரு வாட்டி கேட்டிருப்பீங்க. ஆனா அவங்க இங்கிலீஷ்ல பேசுறப்ப அந்த வார்த்தை நமக்கு முன்னாடி தெரியாததுனால கனெக்ட் பண்ணாம விட்டுருப்பீங்க. பியூட்டிஃபை பண்றாப்பா அப்படிங்கறத, டெக்கரேட் பண்றாப்பா அப்படிங்கிறது. இப்ப இன்னமே யாராவது ஒருத்தவங்க ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தாலோ, ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசுறாலும் பிடிச்சிருவீங்க. வேர்பை கன்வெர்ட் பண்ணி பேசுறாரு அவரு அப்படின்ட்டு. ஏன்னா நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசுற விஷயம் தான் அது.
ஓ ஸோ நம்ம இந்த வார்த்தை மோஸ்ட்லி இருக்கிறதே தெரியாதப்ப எப்படி யூஸ் நவுன் பண்ணுவீங்க? தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு மோஸ்ட்லி நாள். நம்ம யூஸ் பண்றது எல்லாமே நவுனை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்கோம். அந்த ஃபேமிலியை கனெக்ட் பண்ண மாட்டோம். ம். ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் வந்து அந்த ஃபேமிலியை கனெக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. ஆல்ரைட், பியூட்டிஃபுல். He so he ஒண்ணு இல்ல, உங்களுக்கு மூவிஸ் பிடிக்குதுன்னு வச்சு ஒரு நல்ல படம் பாக்குறீங்க. அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நெட்ல போயிட்டு அதோட ரிவ்யூ பாக்குறீங்க. எல்லாமே யூஸ் பண்ணுவோம். எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் யூஸ் பண்ணிட்டு எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் யூஸ் பண்றப்பதான் ரிச் ஆகும். அது ரிச்சா இருக்கும். கரெக்டா கொண்டு போய் சேர்ப்பீங்க. கரெக்டா கொண்டு போய் ரீடர்ல கொண்டு போய் சேர்ப்பீங்க. நீங்க என்ன சொல்ல வர்றதுங்கிறது சேர்ப்போம். பாருங்க, beauty beautiful பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல்லி. He talks beautifully. ரொம்ப அழகா பேசுறாரு. அந்த மூணும் நாங்க யூஸ் பண்ணிருக்கோங்க சார். பியூட்டி, பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்லி. இந்த Yeah, பக்கம் இருக்க 5 வரைக்கும் இது வரைக்கும் யூஸ் பண்ணது. ஆனா இது யூஸ் பண்ணிருக்கீங்க பண்ணதே பாத்தீங்களா? கிடையாது. குவாலிட்டி, குவாலிட்டேட்டிவ், அது யூஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? குவாலிஃபை தான் யூஸ் பண்ணிருப்போம். நீங்க அது qualify குவாலிஃபை use பண்ணாம பண்ணிருக்கோம். இருக்கலாம். ஆனா இஸ் குவாலிஃபை குவாலிஃபைட். ரைட். வெரி குட், வெரி குட், வெரி குட். இதுல இன்னொரு விஷயம் பாருங்க. இது மட்டும்தான் கிடையாது. பியூட்டி, பியூட்டிஃபைட், இது மட்டும்தானே கிடையாது. இந்த ஃபேமிலியை பாக்குறப்ப அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை 10 வார்த்தையா மாறுற ஒரு விஷயம் இங்க பாருங்க. ம். அழகுபடுத்தக்கூடிய பியூட்டிஃபையபிள். இது அழகுபடுத்தலாம்ப்பா, டெக்கரேட்டபிள்ப்பா, பியூட்டிஃபையபிள்ப்பா. இதை நீங்க ஈஸியா இதை கொண்டு வாங்க. beautifiability பியூட்டிஃபிகேஷன் அப்படின்னு எதுவும் இல்லைங்களா? கட்டாயமா பியூட்டிஃபிகேஷன் இருக்கு. என்ன என்ன சூப்பரா கொண்டு வந்தாரு பாத்தீங்களா? சூப்பர். இதுவே பியூட்டி தான். அவர் சொன்னதே பியூட்டி. இட்ஸ் வெரி நைஸ். சூப்பர். பியூட்டிஃபிகேஷன். பியூட்டிஃபை. லுக் அட் தட். ஆனா பியூட்டிஃபிகேட் இருக்கான்னா கிடையாது. இதோட வெர்ப் இருக்கான்னா கிடையாது. இதுக்கு வெர்ப் கிடையாது. பியூட்டிஃபிகேட்னு கிடையாது. அதுக்கு பியூட்டிஃபைன்னு சொல்லுவாங்க. சூப்பர். இங்க இது குவாலிஃபைட் இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, குவாலிஃபைங் ரவுண்ட். குவாலிஃபைங் ரவுண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்களே. என்ன மாதிரி ரவுண்டு? குவாலிஃபைங் ரவுண்டு. இது செமிஃபைனல், ஃபைனல் கிடையாது. குவார்டர் ஃபைனல் தான் கிடையாது. குவாலிஃபைங் ரவுண்ட்ல வர்றாங்க. அது ஸ்போர்ட்ஸ்ல பார்ப்பாங்க. குவாலிஃபைங் என்ன ரவுண்டு? குவாலிஃபைங் ரவுண்ட். ரைட். என்ன ரவுண்டு? பிளே ஆஃப் ரவுண்ட். பிளே ஆஃப்னா எலிமினேட் ஆயிடும். தோத்து போனா பிளே ஆஃப். அது நம்ம கேள்விப்பட்டிருவோம். பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க, பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஐபிஎல்லா இருக்கலாம், இல்ல அங்க உள்ள பேஸ்பாலா இருக்கலாம். பிளே ஆஃப். பிளே ஆஃப்னா உள்ள போனா எலிமினேட் ஆயிடுங்க. ஸோ இந்தியாவில் எலிமினேட் இருந்தோம், யூகேல எலிமினேட் இருந்தோம், யூஎஸ்ல பிளே ஆஃப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளே ஆஃப். யூஎஸ் பொறுத்தவரை பிளே. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியால பிளே ஆஃப்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அது யூஎஸ் காப்பி பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பியூட்டிஃபிகேஷன், குவாலிஃபைடு. பாருங்க, குவாலிஃபைங், குவாலிஃபைடு. இங்க பாருங்க, இந்த ஒரு விஷயம் இல்ல, அந்த பாசிபிலிட்டியை நீங்க கொண்டு வந்துட்டாலே போதும். லுக் அட் திஸ். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முக்கியம் சொல்றோம்னா குவாலிஃபைபிள், ட்ரெயினபிள். இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்குதா அப்படிங்கிற ஒரு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ குவாலிட்டி இருக்கு, குவாலிஃபிகேஷன் இதுலங்க சார் வரும். yeah, look at this. குவாலிஃபையபிலிட்டி, Yeah, look at this. குவாலிஃபிகேஷன். அந்த பொசிஷன் நான் போறேன். அந்த நம்பர் தான் நீங்க 1 2 3 4 5
லுக் அட் திஸ். அருமையா சொன்னார் குவாலிஃபிகேஷன். அருமையா சொன்னார். நவுன்ல உட்கார்ந்து பாருங்க. இப்ப குவாலிஃபிகேட்னு ஒரு வார்த்தை இருக்கா? கிடையாது. அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. இந்த வேர்பா மாத்த முடியுமா? கிடையாது. ஆனா இது எவ்வளவு ரிச்சா போகுது பாருங்க. எவ்வளவு ரிச்சா இருக்கு பாருங்க. இங்கேயே இந்த 6, 7, 8 வேர்பை விட்டுருங்க. இதுலயே 6 வார்த்தை நம்ம ஃபார்ம் பண்ற பாருங்க. இதுல வந்து நீங்க நெகட்டிவா சொல்லணும்னா டிஸ்குவாலிஃபை கேள்விப்பட்டிருக்கீங்க, நிச்சயம் கேள்விப்பட்டிருக்கோம். குவாலிஃபை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கோம். இந்த டிஸ்குவாலிஃபை இங்க வரும், ரைட்? இங்க குவாலிஃபை போட்டீங்க, டிஸ்குவாலிஃபை இங்க போடுறப்ப அப்படியே டிஸ்குவாலிஃபை 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 அப்படி போட்டுடலாமா? லுக் அட் திஸ். இந்த குவாலிஃபை வந்து டிஸ்குவாலிஃபை. வா, இதை நீங்க அப்படியே எக்ஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கா ஐடியா என்னன்னா, நம்ம பின்னாடி உள்ள அந்த இன்ஹரண்ட் மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமா, புரிஞ்சுக்கிறோமா, அவ்வளவுதான். அவ்வளவுதான் இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம சொல்ல வந்தது. இது ஒரு பார்க்கிங் லாட் விஷயமா வச்சுக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். நான் பொதுவாக வேர்ட் ஃபேமிலியை டச் பண்ணாத கிளாஸே இருக்க முடியாது. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது, ஏன்னா அது ஸ்லோவா போகணும், அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பா போகணும். நேற்றை விட இன்னைக்கு பெட்டரா இருக்கும் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு. நீங்க அது 1 மாசம் டச் பண்ணிட்டீங்கன்னால போதும், கடகடன்னு வந்துடும். இப்ப நீங்க குவாலிஃபிகேஷன் நீங்களே சொன்னதுதான், நீங்களா சொன்னதுதான். ஏன்னா அது வந்துருச்சு பாருங்க. அந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டணும்னா அங்கேயிருந்து ஜம்ப் பண்றது ரொம்ப ஈஸி. லுக் அட் திஸ். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரியுதுங்க சார். பட் அது வந்து நவுன்ல உட்காரணுமா, அட்ஜெக்டிவ்ல உட்காரணுமா அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா? குவாலிஃபிகேஷன் சொன்னா நவுன்ல தானே உட்கார போகுது. டிஐஓஎன், ரைட்? எஃப்ஐன்னு வந்தாக்கா வெர்ப்ல தான் உட்கார போகுது. வந்துடும், அது வந்துடும். நம்ம பேச பேச வந்துடும், பார்க்க பார்க்க வந்துடும், படிக்க படிக்க வந்துடும். அதுதான் அதான். இப்ப பாருங்க, ஐ மைட் கோ டு த 40 வந்து 30 மாறுது, ரைட்? Now I will go to the movies 80%. Now I would go to the movies. வில்லு உட்டா மாறுது. உட் வந்து என்னங்க? இது வந்து டுனைட்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மீனிங் தான். டுனைட்டை கட் பண்ணோம்னா 2 மீனிங் வந்துடும். இதை நம்ம பேசிருக்கோம். இதை மட்டும் பார்க்கிங் நாட்டில் ஒரு குயிக்கா போடுவோம். ஃபுட்டுங்கிறதுக்கு 2 மீனிங். ஒண்ணு மரியாதை கொடுக்கறது, இன்னொன்னு வந்து முடியும்னு சொல்றது, பாஸ்ட்ல முடிஞ்சது. ஒரு ஃபுட்டு வந்து பாஸ்ட் ஆஃப் கேன். இன்னொரு ஃபுட்டு வந்து கிவிங் ரெஸ்பெக்ட். குட் ஐ டேக் திஸ்? நான் வந்து மரியாதையை கேட்கறது, குட் ஐ டேக் திஸ். அது இன்னொருத்தவங்க இருக்கு, அவரோட பென். குட் ஐ கெட் யுவர் பென்? அவரோட பேனா எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப என்னோட பேனா எனக்கு கேன் ஐ டேக் திஸ்ன்னு சொல்லலாம். அவர்கிட்ட பேனா கொடுத்துட்டீங்க, அவரு யூஸ் பண்ணி முடிச்சிட்டாரு, நீங்க கிளம்புறீங்க அந்த இடத்த விட்டு, கேன் ஐ டேக் திஸ் அப்படின்னு சொல்லலாம், தப்பில்லை. ஏன்னா உங்களோட பேனா. ஆனா அங்க பேங்க்கு போறீங்க, நீங்க பேனா எடுத்துட்டு போகாம போறீங்க, நீங்க அவர்கிட்ட இருந்து கேட்குறீங்க, ஒரு 2 மினிட்ஸ் பேனா வேணும்னா ஃபில் பண்ணிக்கிறீங்க, அப்போ குட் ஐ டேக்னு சொல்லலாம். அவ்வளவு பெரிய வித்தியாசம் அதுல இருக்கு. பாஸ்ட் ஆஃப் கேனு இல்லைன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, ரைட்? வுட் அப்படிதான் ஒரு பெரிய மீனிங் உள்ளது. பாஸ்ட் ஆஃப் வில், இமேஜினரி பாஸ்ட், ஐ வுட் கோ, போவேன் நான் போவேன் நான் போவேன். இன்னொன்று வந்து, நீங்க உங்க ஃப்ரெண்ட் இருக்க, உங்க ஃப்ரெண்டோட பேர் ரமேஷ். ரமேஷ்ட நீங்க சொல்றீங்க ஐ வில் கோ டு த மூவிஸ் டுனைட்ங்கிறீங்க. ரமேஷ்ட சொல்றீங்க, நீங்க இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றீங்க ஐ வில் கோ டு மூவிஸ் டுனைட். அதை இன்னொரு ஃப்ரெண்டு, நீங்க 2 பேர், நம்ம 2 பேர் பேசுறது, ரமேஷும் நீங்களும் பேசுறீங்க. நீங்க பேசுறத இன்னொரு ஃப்ரெண்ட், ஓகே, அவர் பேர் நம்ம வச்சுக்கோம், ரமேஷ் இருக்காரு, சதீஷ் இருக்காரு, 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து கணேஷ் பாக்குறாரு. என்ன இப்ப பேசுனீங்க அப்படின்னு வந்து நீங்க சதீஷ்ட வந்து அவர் கேட்கிறாரு. அவரு சொல்றாரு, நான் ரமேஷ்ட என்ன சொன்னேன்னா, கணேஷ் நான் ரமேஷ்ட என்ன சொன்னேன்னா, இன்னைக்கு படத்துக்கு போவேன்னு சொன்னேன், இன்னைக்கு நைட்டு. அப்ப ஐ டோல்டு ரமேஷ் தட் ஐ வுட் கோ டு மூவிஸ். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, நீங்க ஸ்ட்ரெயிட்டா டைரக்ட் ஸ்பீச்ல நான் வந்து பேசுறேன், ஐ வில் கோ டு மூவிஸ்ன்னு டபுள் கோட் அடிக்கிறேன் பாருங்க. I will go to movies tonight.
இது ஓகேவா? ஐ கோ டு மூவிஸ் டுநைட். இது வந்து சதீஷ் வந்து ரமேஷ்ட சொல்ற ஒரு விஷயம். உடனே இவங்க சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. இவர் பார்த்துட்டு இருந்தவரு இப்ப கணேஷ் வந்து கேட்கிறாரு, என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு சதீஷ் சொல்லல, ஐ டோல்ட் That. ரமேஷ் தட். அமெரிக்கன் லாங்குவேஜ்ல தட்டை விட்டுருவாங்க. பட் ஆக்சுவல் இங்கிலீஷ் யூகே இங்கிலீஷ்ல தட்டை சேர்ப்பாங்க. தட்டை விட்டாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இடத்துல ஒரு மாற்றம் வருது. சாரி, I would go to movies tonight. இப்ப புரியுதுங்களா? டைரக்ட்ல இந்த ஒரு பார்த்த எங்க இது யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இங்க வந்து இப்ப இன்னைக்கு என்ன கேக்குறாரு ஆக்சுவலா, இவர் கணேஷ் இருக்காரு, என்ன நடக்குது, என்ன ஆச்சு, என்னன்னு கேக்குறாரு. என்ன பேசுனீங்க? வாட் டிட் யூ டாக்? வாட் டிட் யூ டாக் அப்படின்னு கேக்குறப்ப இப்ப நீங்க இருக்கீங்க. ஐ டோல்ட் ரமேஷ் தட் ஐ வுட் கோ டு மூவிஸ் டுநைட். அதாவது இன்னும் போல, இன்னும் படத்துக்கு போல, இன்னைக்கு நைட்டு தான் போறேன். ஆனா இன்டைரக்ட் ஸ்பீச்ல வர்றப்ப வில்ல நீங்க போட முடியாது. தட்ட போடுறீங்களோ இல்லையோ வில்ல போட்டுக்கூடாது. ஏன்னா நீங்க இன்டைரக்டா பேசுறீங்க. இந்த சீன்ல வந்து ரமேஷ் இல்ல, இந்த சீன்ல ரமேஷ் இல்ல. இப்ப பாஸ்ட்னு போடுறதுக்கு பதிலு இப்ப இந்த இமேஜினரி பாஸ்ட்னு போடுங்க, இன்னும் புரியும். என்ன தெரியுங்க இமேஜினரி பாஸ்ட்னா? இன்னும் நைட் ஆகல, இன்னும் 2-3 மணி நேரம் இருக்கு. 2 மணி நேரம் கழிச்சுதான் படத்துக்கு போறேன். ஆனா அவர் கேட்கிறப்ப இன்டைரக்டா பேசுறோம் பாத்தீங்களா? இப்ப புரியுதுங்களா? பாஸ்ட் மாறி இருக்கு, ஆனா பாஸ்ட். இதுதான் இங்கிலீஷ்ல உள்ள ஒரு பெரிய இது. கரெக்டா உள்ள போய் இது பண்ண இன்னொரு இது சம்பந்தமே இல்லாம ஒரு மீனிங் வரப்போகுது. இப்ப உட்டுக்கு சம்பந்தமே இல்லாம பாருங்க. இதுதான் யூஸ் டு. சோ இத மாடல்னு சொல்றோம் இல்லைங்களா? இத மாடல்னு சொல்றோம், மாடல் வெர்ப். இத வந்து செமி மாடல்னு சொல்லுவோம். செமி மாடல் மாதிரி இது ஒரு மீனிங் இருக்கு. ஏன் இதை கொடுக்குறாங்கன்னு. செமி மாடல் அப்படின்னா ஒரு வார்த்தையை 2ஆ உடைச்சிடுறாங்க, 2 ஆஃபா உடைக்கிறாங்க. இப்ப பாருங்க, இப்ப ஐ வுட் கோ டு மூவிஸ் டுநைட்னா நல்லா தெளிவா புரியுதா? ஐ வுட் கோ டு மூவிஸ். கரெக்ட். இது பாஸ்ட் டென்ஸ் தான் இல்லைங்களா? இல்ல, இத பொறுத்து இருக்குது. இதோட நிப்பாட்டிட்டாக்கா நம்மளால சொல்ல முடியாது. இதோட நிப்பாட்டிட்டா நம்மளால என்ன டென்ஷன், என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா? இப்ப பாருங்க, ஒரு சிங்கிள் in the past, in my teens, in my teens. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் in my teens போடுங்க. இப்ப I would go to movies tonight. இன்னும் தெளிவா போடணுமா? tomorrow. இப்ப இதோட அர்த்தம் வேற இல்லைங்களா? இதோட அர்த்தம் வேற. சோ இதோட அர்த்தம் தான் இது. சோ இது இந்த டயத்தை சொன்னாதான் எந்த உண்டுன்னே நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். I would go to movies tomorrowங்கிறப்ப இந்த இடத்துல யூஸ் டு போட முடியாது, போட முடியாது. அப்படி ஒரு பாஸ்ட் இல்லை, ரைட்? I would go to movies பில்லோட I would tomorrow. இது புரியுதுங்களா? இந்த வுட் வந்து யூஸ் டு. இந்த இடத்துல நீங்க யூஸ்டா மாத்த முடியாது, யூஸ் டுவா மாத்த முடியாது. அது மட்டும் நோட் பண்ணுங்க. அவ்வளவுதான் இல்லை. Now இதை நோட் பண்ணிங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த கிளாஸ் நோட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம இதை நான் அனுப்புறேன். நானு ஓகேங்க சார். கிளாஸ் நோட்ஸை திருப்பி ரிவைஸ் பண்ணணும். நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாலே போதும். ஓகேங்க சார்.
அவர் வந்துடட்டுமா? அவ்வளோதாங்க சார் வந்துடும் ஒரு 1 minute. சார் சாரி சார் அதுக்குள்ள அலாரம் நோ அடிச்சது. ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். இப்போ ஐ வில் கோ டு மூவிஸ் 80% போட்டீங்க இல்லையா? ஐ வுட் கோ டு மூவிஸ் 80% தான். இது புரியுதுங்களா? ஒன்லி டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல பேசணும். இந்த பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி செட் ஆயிடுச்சுங்களா? ஆக்சுவல் மீனிங் செட் ஆயிடுச்சு. அந்த குவான்டிஃபை பண்றப்ப எவ்வளவு பெரிய விஷயம் வருது பாருங்க. குவான்டிஃபை பண்றப்ப எவ்வளவு பெரிய விஷயம் வருது. அதுதான் ரொம்ப அந்த குவான்டிஃபிகேஷன்ல தான் எல்லாமே இருக்கு. நான் இங்க செமி மாடலை பத்தி பேசணும், நம்ம கனெக்ட் பண்ணுவோம். பிஃபோர் கிளாஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து இது பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஷெல் ஷுட் இப்ப நம்ம வந்து போறோம். ஐ வில் கோ டு மூவிஸ் 80%. நல்லா பார்த்துக்கோங்க. ஐ மஸ்ட் இந்த வில் இருக்கு இல்லையா? இந்த வில்லை தூக்கிட்டு ஒரு செமி மாடலை போறோம். ஐ தூக்குறோம். வில் கோ தூக்கிட்டு செமி மாடல் பாருங்க. செமி மாடல்னா அந்த ஒரு 2 வரும். ஐ ஆம் கோயிங் டு மூவிஸ். ஐ எம் கோயிங் டு மூவிஸ் அப்படின்னா இது 100% இல்லைங்களா? ஷெட்யூல் பண்ணிட்டோம், டிக்கெட்டும் புக் பண்ணிட்டோம். அந்த 80% வராது, கூட வரும். கொஞ்சம் கூட வரும். இப்போ ஐ எம் கோயிங் டு மூவிஸ், ஐ எம் கோயிங் டு இந்தியா நெக்ஸ்ட் வீக்னா டிக்கெட் புக் பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன். போறது தான் பாக்கி. ஐ வில் கோ டு இந்தியா நெக்ஸ்ட் வீக்னா இன்னும் புக்லாம் பாருங்க. போவேன் அப்படின்னு நான் சொல்றேன், அதுக்குரிய பிளானிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் கோயிங் டு எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. இந்த செமி மாடல் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்டென்சிஃபை பண்றது, ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண, பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, ஐ கேன் போட்டு ஐ கேன் கோ டு மூவிஸ் டு நைட் நவ். அப்படியே செமி மாடலா மாத்திர பாருங்க. கேன செமி மாடலா மாத்திர பாருங்க. ஐ ஏபிள் டு go to movies. I am able to. And the reply, I am able to go. I am able to go to movies tonight. இந்த கேன அப்படியே ரெண்டா உடைக்கிறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. 50-50. ஓகேவா? அந்த கேன ரெண்டா இருக்கிறேன். இப்ப ஐ ஆம் ஏபிள் டு. ஏன் இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா, எல்லா பாசிபிலிட்டியும் உள்ள கொண்டு வந்துடும். இப்ப பாருங்க, ஆம் இருக்கா? அப்படியே கொண்டு வாங்க. ஐ ஏபிள் டு கோ டு மூவிஸ் டு பாருங்க tonight. I may be able to go to movies. Wow. செமி மாடலா உடைக்கிற பாருங்க, பாருங்க. ஐ மே கோ வந்து மே பி ஏபிள் டு கோ. இப்ப அதே இது போடுங்க 40%. முன்னாடி எங்க 40% எதுக்கு போட்ட பாருங்க. ஐ மே கோ டு மூவிஸ். பர்சன்டேஜ் ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஐ மே பி ஏபிள். இது செமி மாடலா மாத்துறீங்க மாடல. இப்ப பாருங்க, இப்ப எனக்கு சொல்லுங்க, இது என்ன பர்சன்டேஜா இருக்கும்? மேபிய மைட் பீன்னு மாத்துறேன். மைட் அப்படின்னா வந்து 50% போடும். மேவோட பரிச்சை அந்த 30% போட்டலாமா? முன்னாடி வந்தது அவ்வளவு. ஒன்லி மாடல செமி மாடல மாத்துறீங்க. ஸோ இது என்டையர் ஸ்ட்ரக்சரை நீங்க வந்து ஈஸியா ஃபிகர் அவுட் பண்ணலாம். மேபி, மைட் பி, இதெல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். லுக் அட் திஸ். நிறைய இதுல போயிருக்கு. மே மைட், வில் வுட், ஷெல் ஷுட். இப்ப இந்த ஷுட் போடலாமா? இங்க ஷுட் இங்க போடலாமா? பாருங்க, ஷெல் இருக்கு. நான் போக வேண்டும்.
வீட்டில் உள்ள எல்லாரும் தேட்டர்ல போயிருக்காங்க. இப்ப ஐ ஷுட் கோ டு த மூவிஸ், எல்லாமே ரெடியா இருக்காங்க. பாருங்க, ஐ ஷுட் செல் வந்து ஷுட்டா மாறுது. போயே ஆகணும், விட மாட்டாங்க. இல்லைன்னா ஐ ஷுட் கோ டு த மூவிஸ். இது நம்ம முன்னாடி வெவ்வேறு கிளாஸ்ல பார்த்துருக்கோம். லுக் அட் தட். இது செமி மாடல மாத்திரம் ஷுட் வந்து ஆர் டூவா மாறும். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? நம்ம சொன்னது ஷுட்டுக்கு ஈக்குவல் ஆர் டூன்னு சொல்லியிருப்போம். ஞாபகம் இருக்கா? நிச்சயம் உங்களோட நோட்ஸ் பாத்தீங்கன்னா வந்துடும். அது கோ டு மூவிஸ், ஐ ஹேவ் டு கோ டு மூவிஸ் 100%. இந்த குவான்டிஃபை பண்ணிட்டோம். வாவ், இவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குதா? இப்ப ஐ மஸ்ட் கோ டு மூவிஸ்ன்னு சொல்லுவோம். பாருங்க, இந்த மஸ்டுக்கு ஈக்குவலா 2 வார்த்தை இருக்கு. ஞாபகம் இருக்குங்களா? நம்ம பார்க்கிங் லாட்ல அடிக்கடி போடுவோம். மஸ்டுக்கு ஈக்குவலா அதே 100% வந்து நிற்கும். மைட். இல்லையா, மைட் குறைஞ்சிருமே, 30% வந்துருமே. மஸ்ட்டுக்கு ஈக்குவலா இதே மாதிரி பார்க்கிங் லாட்ல போட்டிருக்கோம். செமி மாடல் இப்ப மேப் பண்ணிடுவோம். இப்ப மேப் பண்ணிடலாமா? கேன் ஏபிள் டு. நம்ம இதே மாதிரியே பார்க்கிங் லாட்ல போட்டிருக்கோம். கேன 2 உடைச்சா ஏபிள் டு. ரைட், லுக் அட் தட். ஷுட் ஆர் டு. இதுதான் ஷுட் வந்து had better அப்படின்னு ஒரு வார்த்தை. ஞாபகம் இருக்குங்கிற இந்த வார்த்தை சொன்னது. had betterன்னு 2வது பண்ணலாம். should, must. ஏதாவது ஐடியா இருக்கா? have to. இது மாடல் வெர்பு. அதுக்கு ஈக்குவலண்டா செமி மாடல். கேன் ஏபிள், அதனாலதான் ஒன்னா சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம தெரியாம வந்து கேன் ஏபிள்னு சொல்லுவோம். ஏன்னா கேன் வேற, மாடலையும் செமி மாடலையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதுல நம்ம ஆட் பண்ணலாம், 1 or 2 ஆட் பண்ணலாம். பட் வந்து ஏபிள் டு, ஆர் டு, ஹேட் பெட்டர், ஹேவ் டு, யூஸ் டு, இதுக்கு ஈக்குவலா நம்ம வச்சிருக்கோம். இந்த வுட்டுக்கு 2 மீனிங் இருக்கு, அதுல ஒரு மீனிங் தான் இது. அதே மாதிரி இந்த கேன் இருக்கு இல்லையா, இந்த கேன் ஏபிள் இருக்கு, குட்டா மாத்துங்க. பாருங்க, ஏபிள் டு இருக்கு இல்லையா, இதை நீங்க வந்து be able to. அவ்வளவுதான். இங்க வந்து வாஸ், இந்த வேர்பு. நல்லா பாருங்க, இந்த இடம் டெல் அப்படின்னு சொல்லணும். டெல்லுன்னு ஒரு வேர்பு. 2ஆ உடைச்சா கேர்ஃபுல்லா பார்க்கணும். இந்த மாதிரி விஷயம்னா நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ல இருக்கும். இது என்ன சொல்ல வராங்க? இது பாருங்க, சேட்டு 2ஆ உடைச்சா டெல்ல, 2ஆ உடைச்சா சேட்டு. டெல் டூன்னு சொல்லக்கூடாது. இந்தியால நம்ம ஐ டெல் டு ஹிம், ஐ டெல் டு ஹிம், நோ 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 நோ, ஐ டெல் ஹிம், ஐ டெல் ஹிம், ஐ டெல் ஹிம். யூஎஸ்ல கேள்விப்பட்டிருப்பேன். ஐ டெல் ஹிம், கேன் யூ டெல் மீ. இந்த டூ எல்லாம் யூஸே பண்ண மாட்டாங்க. நம்ம டூவை உள்ள போட்டுருவோம். ஏன்னா செமி மாடலையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். பண்ணக்கூடாது, ரொம்ப ஈஸி. இப்ப கலை இது சொல்லுங்க, டோல்டு நீங்க 2ஆ உடைச்சிருங்க. பாருங்க, இது 2ஆ உடைச்சிருங்க, ஈஸியா உடைச்சிடலாம். என்னால சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. டெல் வந்து சே டூன்னு இருக்கு. அப்ப டோல்டு என்னவா இருக்கும்? 2ஆ உடைச்சா அவங்க கலை உச்சரிக்கிற மாதிரி உச்சரிக்கணும். செட் 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 செட். இப்ப ஈஸி. இப்ப இது 2ஆ உடைச்சா சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. சேஸ் டு. அவ்வளவு. he says to him. அவ்வளவு. சூப்பர் சூப்பர். மாடல் செமி மாடல் கொண்டு வரணும். நல்லா
அது கொண்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, இத பண்றோம். இப்ப பாருங்க, மஸ்ட் இத பண்றோம், ஹாவ் டுன்னு போடுறீங்க. மஸ்ட்க்கு டென்ஸ் கிடையாது. ஐ மஸ்ட் கோனா ஐ ஹாவ் டு கோ. ஹாவ் டு ஹேட் டு மாத்தலாமா? டென்ஸ் உள்ள கொண்டு போலாமா? சார் 1 minute. உள்ள கொண்டு போறதுக்கு யூஸ் பண்றாங்க பாருங்க, டென்ஸ் உள்ள கொண்டு போறது. வெறுசா மஸ்ட்னு சொன்னா நமக்கு டைம் தெரியாம போயிடும். ஐ ஹாவ் டு கோனா நான் இப்ப போகணும். ஐ ஹாவ் டு கோனா நான் போக வேண்டி இருந்தது. இது புரியுதுங்களா? பாஸ்ட் ஆமா. ஒரு விஷயம். இந்த பாஸ்ட போடுறதுக்காகவே மாடல் நீங்க யூஸ் பண்ணுங்க. மாடல மாடல் செமி மாடலா உடைக்கிறதுக்கு காரணமும் இருக்கு. டயத்தை உள்ள சொல்லிட்டே இருக்கீங்க. டயத்தை இந்த பாருங்க, டயம் இப்போ பாருங்க, பில்ல போடுங்க. வாவ், இதே ஆதாருக்கு பில்ல போட்டு ஃபியூச்சரா மாத்திடுறீங்க பாத்தீங்களா? மஸ்ட்ல மாத்த முடியாது. மஸ்ட்ல அதை மாத்த முடியாது. இங்க அருமையா ஓ மாத்தி இது நோட் பண்ணுங்க. இந்த டென்ஸ் எதுக்காக மாடல் டு செமி மாடல்னா மல்டி பர்பஸ். சார் இப்போ ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ ஐ மஸ்ட் கோ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஆமா, நான் போக வேண்டும். நான் போக வேண்டும், கரெக்டுங்களா? ரைட். இப்போ ஐ ஹாவ் டு கோ அப்படிங்கிறது நம்ம மஸ்ட்டுக்கு பதிலாக ஐ ஹாவ் டு கோன்னு சொல்லலாம். நான் போக வேண்டும். அப்போ நான் போக வேண்டும். ஐ ஐ ஷுட் கோ, மஸ்ட் நான் போக வேண்டும். இல்லை, ஐ இப்போ இந்த ஆட் டு இடத்துல கோ. ஆனா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம். ஐ மஸ்ட் கோனா நான் போக வேண்டும்னு சொல்றேன் பாத்தீங்களா? ஆமாம். ஐ ஹாவ் டு கோனா போகணும், ஒரு ரூல் இது. இப்போ பாருங்க, ஐ ஹாவ் டு ஒபே த டிராஃபிக் ரூல்ஸ். பாருங்க, ஐ ஹாவ் டு. இது பாருங்க, அருமையான ஒரு கொஸ்டின் அனுப்பினாரு, இது பண்ணாரு. ஐ ஹாவ் டு ரெண்டுத்தையும் ஒண்ணா போடுறேன். ஒபே த டிராஃபிக். ஐ ஹாவ் டு ஒபே த ரூல்ஸ் போடவா? ரூல்ஸ் ஒரு ரூல்ஸை வந்து நான் வந்து ஒபே பண்ணணும். பின்பற்ற ஐ வேண்டும். ஹாவ் டு ஒபே த ரூல்ஸ். நான் இந்த ரூல்ஸை ஒபே பண்ணணும் should அப்படின்னு. போடக்கூடாது. இங்க பாருங்க, ஷுட் வந்துன்னு வச்சுங்க. ஐ ஷுட் கோ டு த டாக்டர். ஐ ஷுட் கோ டு த டாக்டர் போடுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றேன். ஐ ஷுட் கோ டு த டாக்டர். அட்வைஸ் பண்ணோம்னாக்கா ஷுட். ஒரு ரூல் எல்லாருமே ஒபே பண்ணுவாங்க. இப்ப ஐ ஷுட் கோ டு த டாக்டர் எனக்கு நல்லது. யாருக்கு நல்லதோ இல்லை, இது வந்து யூனிவர்சல் ட்ரூத் கிடையாது. எனக்கு நல்லது, ஐ ஷுட் கோ அண்ட் see the டாக்டர். தமிழ்ல பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும், ஐ ஹாவ் டு ஒபே. இப்ப பாருங்க, ரூல் வந்து ஐ ஹாவ் டு கோன்னு சொல்லுங்க. ரூல் வந்து ஐ ஹாவ் டு கோனா, ரெட் லைட்டு நான் போகக்கூடாது, கிரீன் லைட்டு போயே ஆகணும். நான் போகலைன்னா பின்னாடி உள்ளவங்க ஹாங் பண்ணுவாங்க ஒண்ணு. இன்னொன்னு, பின்னாடி உள்ளவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். ரூல் அது. ஐ ஹாவ் டு கோ, ஐ ஹாவ் டு கோ இன் த கிரீன் லைட் போடலாமா? இன் கிரீன். இந்த இடம் வந்து ரூலு. இந்த இடத்துல ரூலு. ஐ ஹாவ் டு கோ அண்ட் see the டாக்டர். இப்ப இந்த இடத்துல ஹாவ் டு போடக்கூடாது. ஐ ஷுட் கோ அண்ட் see the டாக்டர். புரியுதுங்களா? ஐ ஷுட் கோ அண்ட் see the டாக்டர். இது எனக்கு நல்லது, நான் ஒரு அட்வைஸ் பண்றேன். என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன். என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொல்றேன், நான் வந்து டாக்டர் போய் பார்க்கணும், நீ போய் டாக்டர் போய் பாருங்கிறாரு. இது புரியுதுங்களா? ஷுட் கோ, ஹேவ் டு. இந்த இடத்துல மஸ்டா மாத்தலாம். இதை மஸ்டா மாத்திடலாமா? சார் இப்போ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இப்போ இருக்கு எனக்குமே சார் அது இது. கன்ஃபியூஸ். இப்போ நம்ம டாக்டரை பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா காலையில் ஐ ஹாவ் டு கோ டு த டாக்டர் ஆஃபீஸ். ஓ, அப்ப நீங்க ஐ ஹாவ் டு கோ டு த டாக்டர் ஆபீஸ்ன்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க வந்து எப்ப சொல்லலாம்னா, அப்படி வேற வழி இல்ல, நான் போயே ஆகணும்னு அந்த இடத்துல நீங்க ஹாவ் டு கோ டு நீங்க சொல்லக்கூடாதுதான் கரெக்ட். ஐ ஷுட் கோ அண்ட் see the டாக்டர் அப்படிங்கிறது. யூ ஷுட். இப்ப நான் வந்து உங்களோட ஃப்ரெண்டா இருக்கேன்னா, யூ ஷுட் கோ அண்ட் யூ ஹாவ் டு நீங்க சொல்ல முடியும். இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க போய் டாக்டரை பாருங்க, யூ ஷுட் கோ அண்ட் see the டாக்டர்னு தான் சொல்லணும். யூ ஹாவ் டு கோ அண்ட் see the டாக்டர்னு சொல்லக்கூடாது. இன்னொன்னு சொல்ல, ஐ ஹாவ் டு கோ டு த ஸ்கூல் டு பிக் அப் மை கிட்ஸ்ன்னு வச்சுங்க. ஐ ஹாவ் டு கோ டு ஸ்கூல் டு பிக் மை கிட்ஸ் அப் அப்படின்னா,
அந்த இடத்துல ஷுட் போடக்கூடாது, அந்த இடத்துல ஹாவ் டு தான் போடணும். அது புரியுதுங்களா? ஏன்னா அது ஒரு கட்டாயம், அது பண்ணிதான் ஆகணும். அது ஷுட் போடுறதுக்கு என்ன இருக்கு? இது மட்டும் வச்சுங்க. நீங்க இந்த டாக்டர் அட்வைஸ் எல்லாம் தாண்டி ஒண்ணு பண்ணுங்க. இதை இப்ப பாருங்க, ஐ ஷுட், இதை நான் பண்ணணும், ஐ ஷுட் டூ. நான் இதை பண்ணணும், பண்ணா எனக்கு நல்லது. ஐ மஸ்ட் டூ, இதுவும் நான் பண்ண வேண்டும் தான் தமிழை பொறுத்தவரைக்கும். ஆனா இது ஒரு ரூலு, கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணிருக்காங்க, நான் பண்ணிதான் ஆகணும். அது புரியுது இல்லைங்களா? அந்த லெவல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாக்கா உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி சொல்லிடலாம். ஐ ஹேவ் டு கோ டு ஸ்கூலா, ஐ ஷுட் கோ டு ஸ்கூலா. நான் கிட்ஸ் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ண, ஐ மஸ்ட் கோ, ஐ ஹேவ் டு கோ தான். ஐ ஷுட் கோ அங்க சொல்ல முடியாது இல்லைங்களா? நீங்க அந்த இது புரியுதா? ஷுட்டுக்கு மஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம்? புரியுது. இப்போ இப்போ சொல்லுங்க. சார், இப்போ நார்மலா யூ யூ ஹாவ் நீங்க சொல்லுங்க, நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாத்தலாம் இல்ல மாத்த வேண்டாம்னு இருக்கும். ஓகே ஓகே. ஸோ நான் ஒரு சினாரியோ யோசிச்சேன். யூ யூ ஹாவ் டு டூ யுவர் ஹோம் ஒர்க் அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம். பாருங்க, அருமையா சொன்னாரு. இதுதான் எனக்கு வேணும், இது வேற வழியே இல்ல. வாத்தியார் சொல்லியிருக்காரு, நீங்க யூ இதான் ஷுட் ஆகணும். எல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா? இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்க, யூ ஹாவ் டு டூ யுவர் ஹோம்ஒர்க். இப்ப ஒண்ணு சொல்லாமா? உங்க வீட்டுல உங்க பையன்கிட்ட சொல்றீங்க யூ ஹாவ் டு டூ யுவர் ஹோம்ஒர்க்னு. பக்கத்து வீட்டு பையன்கிட்ட என்ன சொல்றீங்க? யூ ஷுட் டூ யுவர் ஹோம்ஒர்க். ஓகேவா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது அவனுக்கு நல்லது. ஓன் கிட்ஸ், உங்க ஓன் கிட்ஸ்க்கு நீங்க கட்டாயப்படுத்தலாம், அது யோசனைப்படுத்துறமா இல்லையா? அவங்கள போய் நம்ம கட்டாயப்படுத்த முடியாதுல்ல. இப்போ இப்போ பண்ணு, இப்போ ஹாவ் டு அப்படின்னா அது கட்டாயப்படுத்துறது. கட்டாயமா நீ பண்ணு, அந்த ஒர்க் முடிக்கணும். நீங்க ஆனா பக்கத்து வீட்டு பையன்கிட்ட என்ன சொல்றீங்க? நல்லா படிக்கணும்னா நீ ஹோம்ஒர்க் எல்லாம் ஒழுங்கா பண்ணுப்பா அப்படின்னு நம்ம சொல்றது. அருமையா ஒரு இது சொன்னாரு பாருங்க. என்ன எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நீங்க நெய்பர்கிட்ட சொன்னீங்கன்னா, நெய்பர் லவ் யுவர் நெய்பர்மாங்க இல்லையா பைபிள்ல. ம். என்ன பண்றோமோ இல்லையோ, நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியான்றது பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போடுறது, ரைட்? யூஎஸ் அப்படியே ஆப்போசிட். பக்கத்து வீட்டுக்காரங்கள நீங்க பார்த்து ஹேண்டில் பண்றது, ஒரு கிளையண்ட்டை ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ணணும், ரைட்? ஒரு கஸ்டமரை ஹேண்டில் பண்ற மாதிரி. அப்ப அவங்க பையன்கிட்ட பேசும்போது யூ ஷுட் டூன்னு தான் சொல்லுவீங்க, ம்ஹும். யூ ஷுட் டூன்னு தான் சொல்லுவீங்க. ஸோ இது ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள் அவர் கொடுத்தாரு. ஒரே இது கான்டெக்ட்ல இருக்கும். இது ஹேவ் டு இன்வால்வ் ஆகிற கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். வெரி குட், யூ ஹேவ் டு கோ, யூ ஷுட். இந்த இடத்துல ஷுட்டுக்கு பதில் ஆர் டு போட்டீங்கன்னா நெய்பர்ட்ட தான் நீங்க பேசுறீங்கன்னு அர்த்தம், ரைட்? ஓகே, நெய்பர்ட்ட தான் நீங்க பேசுறீங்க. இந்த ஹேவ் டு பதில் மஸ்ட் போட்டீங்கன்னாக்கா உங்க ஓன் கிட்ஸ் கிட்ட பேசுறீங்க. ம்ஹும். ஓகே. ஸோ இது இது ஏன் இது இவ்வளவு முக்கியம்னாக்கா, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்க போகுது. இந்த கோ வச்சு நான் ஒரு 100 ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன், 100 டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ். இப்ப பாருங்க, இந்த இடத்துல கோன்னு தான் இப்ப சொல்லணும், ரைட்? இவ்வளவு விஷயம் நம்ம பண்ணோம், பட் இது ரொம்ப சின்னது. ஏன் ரொம்ப அதான். சின்னதுன்னா, இப்ப பாருங்க இந்த டென்ஸ்ல ஐ ஷுட் கோ ஒரு 100% நீங்க போடுறீங்க, எல்லாரும் அங்க வெயிட் பண்றாங்க, நான் அங்க போகணும், எனக்கு நல்லது, யூ ஷுட் கோ, நீ போப்பா, ஃபேமிலியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப பாருங்க, ஐ மஸ்ட் கோ. இன்னைக்கு படத்தை தூக்கிடுறாங்க, படம் நாளைக்கு அந்த படம் இருக்காது, ஓடிடில வர்றதுக்கு லேட் ஆகும். இப்போ நீ போறதா நல்லது, டிக்கெட் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்றாங்க, மஸ்ட் கோ. பாருங்க இதோட இப்ப பாருங்க, இது 100%, இது 100%. இப்ப பாருங்க, ஒரே ஒரு சேஞ்ச் பண்றேன், நீங்க எனக்கு தமிழ்ல சொல்லுங்க பாக்கலாம். கோயிங்க மாத்திர, மஸ்ட் பி மாத்திர, இதுவும் 100% தான். வா, நான் போக வேண்டும், நான் போக வேண்டும். பாருங்க கர்சரை பாருங்க, நான் போக வேண்டும். நான் இங்க வாங்க, போய்க்கொண்டு போய்க்கொண்டு
பாருங்க, இருக்க 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 பி வந்து இருக்க, மஸ்ட் வந்து வேண்டும். வா, நான் போய் கொண்டிருக்க வேண்டும். வா வா ஓகே ஸோ வா. அதாவது நான் இப்போ இங்க நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஆனா இந்த டைம்ல நான் போயிட்டு இருக்கணும். போய் கொண்டிருக்க வேண்டும். அதான் அந்த மீனிங் தான் வரும், அந்த மீனிங் தான் வரும். ஆனா அதுலயும் மல்டி லேயர் இங்கிலீஷ், அதையும் நம்ம பார்க்க போறோம். நீங்க தமிழ்ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்புறம் கனெக்ட் பண்ணிக்கங்க. ஏகப்பட்ட விஷயம் கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கிலீஷ் வந்து நான் சொன்ன மாதிரி லிமிடெட் வேர்ட்ஸ்ங்கிறதுனால இருக்கும். ஆனா போய் கொண்டு இருக்க வேண்டும் வந்துருச்சா? நான் மெயினா நான் எப்படி ஃபார்ம் பண்றேன்னு இப்ப பாருங்க. நான் போய்க்கொண்டு இதுவும் போய் கொண்டிருக்க வேண்டும் தான், இதுவும் போய் கொண்டிருக்க. இதுக்கு அர்த்தம் புரியுதா? நீ யூ ஷுட் பி கோயிங் பை திஸ் டைம். உனக்கு நல்ல விஷயம், நீ போயிட்டு இருக்கணும். நேரம் படம் இன்னும் 10 நிமிஷத்துல ஆரம்பிச்சிருவானே, இங்க இருந்து போறதுக்கே 15 நிமிஷம் ஆகுமே. யூ ஷுட் பி கோயிங் நவ். அது அட்வைஸ் இல்லைங்களா? அட்வைஸ் பண்றாங்க. ஆனா இது ஃபேமிலி மெம்பரே ஒரு ஆள் சொல்றாங்க, யூ மஸ்ட் பி கமிங் நவ். நீ வரணும். இந்த அட்வைஸ் தான் கிடையாது. நீ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க. உன்னை தவிர பாக்கி தான் இங்க இருக்கும். இப்ப பாருங்க, தமிழ்ல நீங்க அது சொன்னாலும் ரெண்டு மீனிங் வருதா? இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் மஸ்ட் பி கோயிங். ஸோ இந்த மஸ்ட் பி கோயிங், ஷுட் பி கோயிங் 100%. அவ்வளவுதான். ஸோ ரொம்ப ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் இதை எக்ஸ்பிளைன் பண்றது. ஆனா அது மதர் டங்கா இருக்கிறதுனால ஈஸியா தப்பிச்சுக்கணும். நம்ம இது மாதிரி சொல்றோம் அட்வைஸ். ஆனா கரெக்டா வந்து இது கொண்டு போய் இப்ப பாருங்க, இது அப்படியே போறோம். ஐ கான் பாருங்க, போய் நான் போய் அருமையா சொன்னாங்க. போய் 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 இருக்க 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 வேண்டும் 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 வேண்டும். போய் இருக்க நான் போய் இருக்க பாருங்க வேண்டும். இது என்னங்க? போயிருக்கணும்பா, போகாம விட்டுட்டேன். இருந்திருக்கணும் ஆனா நான் போகல. போகாம விட்டுட்டேன். ஐ ஷுட் ஹவ் கான் டு தட் மேரேஜ். அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன், அந்த வெட்டிங் ஃபங்க்ஷன்ல போயிருக்கணும், விட்டுட்டேன். ஐயோ விட்டுட்டேன். ஆஹா, 0%. 0%. எவ்வளவு இந்த இத குவாலிட்டி பாருங்க. இந்த இத நான் எப்படி 0% சொல்லணும்னா நம்ம இந்த மாதிரி ஐ சுட் ஹேவ் கான் என்டையர் ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மால்ல வெயிட் பண்றாங்க, டிக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அவங்க படமும் ஆரம்பிச்சிச்சு, நான் போகாம விட்டுட்டேன். ஏன்னாக்கா இங்க கிளைண்ட் கிட்ட மாட்டிட்டேன். அப்புறம் கடைசியில கால் பண்ணி சொல்றேன், நீங்க போயிட்டு வாங்கப்பா, என்னால வர முடியாதுன்னு. நீங்க போகல. அவங்க படமும் பார்த்துட்டாங்க, உங்களை விட்டுட்டு படம் பார்த்துட்டாங்க. ஐ ஷுட் ஹவ் கம், ஐ ஷுட் ஹவ் கான். நான் போயிருக்கணும், போகாம விட்டுட்டேன். பாத்தீங்களா? 0%. புரியுதுங்களா? நீங்க படம் பார்க்கல, அவங்க படம் பார்த்துட்டாங்க. ஆனா இங்க பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். சார் ஒரு கொஸ்டின் மட்டும். ஓகே, இப்போ இது அதாவது இப்போ இதை நான் எப்படி பேசுவேன்னா ஐ டிடன்ட் கோ அப்படின்னு சொல்லுவேன். ஐ டிடன்ட் கோன்னா நீங்க இந்த எமோஷனை காட்டல. ஐ ஷுட் ஹவ் கான்னா அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் போயிருக்கணும், போகாம விட்டுட்டேன்னு ரெகுலேட் சொல்றீங்க பாத்தீங்களா? அந்த எமோஷன் தான் எவ்வளவு பெரிய விஷயம். எவ்வளவு ஐ ஷுட் ஹவ் கான். என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு மேரேஜ் என்னால போக முடியாம போச்சு. ஐ ஷுட் ஹவ் ரியலி கான். அவனை முகத்துல முடிக்கவே முடியல அவன்கிட்ட. அதுக்கப்புறம் பேச்சே விட்டு போச்சு, அப்புறம் பேசவே இல்லை. அப்படி எல்லாரோட லைஃப்லயும் அது இருக்கும். யாராவது அந்த 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 எக்ஸ்பிரஷனுக்குமே நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஐ டிடன்ட் கோ ஃபார் மை ஃப்ரெண்ட் மேரேஜ். நீங்க இது ஒரு சாதாரண ஒருத்தர் படம் டைரக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு மணிரத்னம் படம் டைரக்ட் பண்றப்ப அந்த ஃபீலிங் கொடுப்பாரு, ரைட்? அந்த வேர்ட்ஸ் கொடுப்பாரு, ரைட்? ஒரு இதுல கூட சொல்ற ஃபீல் பண்ணும் அப்படின்னு வந்து மணிரத்னம் வந்து ரஜினி கிட்ட சொல்றாரு. ரஜினி கேட்டாரா, என்ன ஃபீல் பண்றது? எடுத்தா அடிச்சோ பிடிச்சோன்னு என் படம்லாம் அப்படிதான் இருக்குன்னு. பட் மணிரத்னம் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும் வேர்ட்ஸ், ஆனா பயங்கரமா இருக்கும். ஐ ஷுட் ஹவ் கான் அப்படின்னு போட்டீங்கன்னா ரிக்ரெட் நீங்க சொல்றீங்க. ஐ டிடன்ட் கோனா ரிக்ரெட்டே சொல்லலையே நீங்க, அதை பத்தி வருத்தப்பட்ட மாதிரியே தெரியலையே, ரைட்? ஐ ஷுட் ஹவ் கான் தான் வந்து கரெக்டான, அது கரெக்டா நீங்க வந்து அந்த எமோஷன் கொண்டு இப்படி நீங்க கொண்டு போனீங்கன்னா காம்ப்ளிகேட்டட் ஆகுது பாருங்க. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். ஐ மஸ்ட் ஹவ் கான்னா நான் போயிருக்க வேண்டும். ஒண்ணு இல்ல, 8 டிக்கெட் வாங்கினாங்க, 7 டிக்கெட் அங்க இருக்கீங்க, எல்லாருமே இருக்கீங்க. நீங்க 8வது டிக்கெட் நீங்க போனீங்களா இல்லையான்னு எப்படி தெரியும்னா, லாஸ்ட் மினிட் உள்ள போயிட்டீங்க. அந்த டிக்கெட்டை 8வது டிக்கெட் கொடுத்து நீங்க உள்ள செக்இன் பண்ணிட்டீங்க. அப்பாடான்னு இருக்கு.
8 டிக்கெட்டும் யூஸ் பண்ணிட்டோம். அப்ப நீங்க போயிருக்கணும். அப்ப நீங்க கட்டாயமா நீங்களும் படம் பார்த்திருக்கணும். புரியுதுங்களா? நீங்க படம் பார்த்திருக்க லாஜிக் அப்படியே ஒரு வார்த்தையை கொடுங்க இங்க. இது ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கஷ்டம் இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இதை ஈஸியா பண்ணிடும். ஆனா இதுதான் ரொம்ப முக்கியமான பாட்டு. லாஜிக்கு இது பாருங்க, ரிக்ரெட். வாவ்! அப்படியே 100% மாதிரி பாருங்க. So I must எவ்வளவு I பெரிய must விஷயம் பாருங்க. ஷுட்டுக்கு மஸ்ட்டுக்கும் இந்த இடத்துல sir நம்ம இந்தியாவில் வந்து இது தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு கிளைண்ட் போய் ஷுட்டு பதில் மஸ்ட் போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரைட்? இல்ல அதுல தான் சார் கொஸ்டின். இப்போ ஐ ஐ மஸ்ட் ஹவ் கான்னா என்ன வார்த்தை பாருங்க. ஐ ஐ கான் 9 டிக்கெட் வாங்குறாங்க. அதாவது 9 பேர் இருக்கீங்க. 9 டிக்கெட் வாங்குறாங்க. 9 பேர் உள்ள இருக்கீங்க. தியேட்டருக்குள்ள படம் பார்த்துட்டு வர்றீங்க. அப்ப என்ன அர்த்தம்? So, நீங்க போயிருக்கணும்னு தான் அர்த்தம். நீங்க பார்த்திருக்கணும்னு தான் அர்த்தம். நீங்க பார்த்திருக்க வேண்டும். கோர்ட்ல தான் பேசுவாங்க பாத்தீங்களா? வக்கீலாம் நீ செய்திருக்க வேண்டும். இதுதான் நீ பண்ணிருப்ப. நீ பண்ணி இந்த சாட்சி இங்க இருக்கு. இந்த சாட்சி இது சொல்றாரு. அப்ப நீதிபதி என்ன சொல்றாரு? யூ மஸ்ட் ஹவ் டன் இட். யூ ஷுட் ஹவ் டன் இட். யூ மஸ்ட் ஹவ் டன் இட். நீ பண்ணதுனால உனக்கு இந்த தண்டனை. இப்ப புரியுது? லாஜிக்கா டெடியூஸ் பண்றாங்க. லாஜிக்னா புரியுதுங்களா? லாஜிக்கலா டெடியூஸ் பண்றீங்க. 9 டிக்கெட் யூஸ் பண்ணிட்டப்பா. கடைசி ஒரு டிக்கெட் வேஸ்ட் ஆயிடும்னு நினைச்சேன். லாஸ்ட் மினிட்ல அவர் வந்துட்டாரு. நாங்க 9 யூஸ் பண்ணிட்டோம். நாங்க 9 யூஸ் பண்ணதுனால 9 பேருமே பார்த்திருக்கணும். நானும் அதுல பார்த்திருக்கணும். எஸ், நான் பார்த்தேன். அவனும் பார்த்து. இப்ப நானும் விட்டுருங்க. அவன் பாருங்க கடைசியா so வந்துட்டான்பா. அத நாங்க 8 பேரும் அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்ப்பா. கடைசியா வந்துட்டான்பா. இது வேஸ்ட் ஆயிடும்னு நினைச்சேன். ஆனா யூஸ் பண்ணிட்டோம். கடைசியா 9 பேர் பார்த்துட்டு வெளில வரணும். 9 யூஸ் பண்ணிட்டோம். ஹி மஸ்ட் ஹவ் சீன் இட். அப்ப அந்த 9 பேர் போறாங்க. 10வது ஆளா வெளியில நின்னு நீங்க பாக்குறீங்க. அப்ப 9 பேர் போயிருக்காங்க. அப்ப ரமேஷ்னு ஒரு பையன் பேசுறாரு. ரமேஷும் பார்த்திருக்கணும் படத்தை. ஏன்னா ரமேஷுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சொல்றாங்க எல்லா டிக்கெட்டும் you must have seen this ரமேஷ் movie. must have seen the movie. ரமேஷ் must have seen the movie. You must have. நீங்க போடுங்க. யூ எது வேணாலும் போடுங்க. ஆனா இது ரொம்ப ஹார்ட் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றது. நீங்க ஆல்ரெடி உள்ள உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஜீரோ பாருங்க. இது காரணம் என்ன தெரியுங்களா? பார்க்காம விட்டுட்டேன். அவ்வளவு ஒரு ஃபேமிலி ஈவெண்ட். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. கிளையண்ட் பாலா போன கிளையண்ட் வந்துட்டு போய் மாட்டிக்கிட்டேன் நானு. இப்ப பாருங்க இந்த ஜீரோ. ஆனா அப்படி இல்ல. லாஸ்ட் மினிட்ல என் ஃப்ரெண்டு ரமேஷ் உள்ள நுழைஞ்சு வந்துட்டான். அதை யூஸ் பண்ணிட்டோம். அவன் உண்மையிலே என்ஜாய் பண்ணிருக்கணும். ஏன்னா பாருங்க என்ஜாய் பண்ணிருக்க வேண்டும். லாஸ்ட் மினிட்ல பார்க்க முடியாதோன்னு நினைச்சவன் லாஸ்ட் மினிட்ல கிளையண்ட் வந்து கழட்டிட்டு வந்து போய் மால்ல போய் உட்காந்து பார்த்துட்டான். ஹி மஸ்ட் ஹவ் என்ஜாய். அப்படியே ஹி மஸ்ட் ஹவ் ரெடி. அப்படி ஒரு ரிவ்யூ பாருங்க எவ்வளவு தூரம் அந்த லாஜிக் கொண்டு போற பாருங்க. லாஜிக் எமோஷன் இப்போ இந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ண எமோஷனே இருக்காது. ஆனா ரிக்ரெட்ல பெரிய எமோஷன். ரைட்? லாஜிக்ல எமோஷன் இருக்காது. ரொம்ப ரியாலிட்டி அப்படியே சொல்லுவாங்க. என்னங்கிறது டெடியூஸ் பண்றோம். ஆனா ரெகுலேட்ல திருப்பி பண்ணவே முடியாம போன ஒரு விஷயம் 0% நினைச்சாலும் 1% கூட பண்ண முடியாது. போனதுதான். பட் இதுல அப்படியே ஆப்போசிட். இந்த நம்பர் போடுறப்பதான் அப்படியே முகத்துல அறையும். வாவ், ரியாலிட்டி என்ன. எஸ், சொல்லுங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்க சொன்ன எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். we must have used the movie ticket. we must have used the movie ticketனா என்ன தெரியுங்களா? 8 பேர் வந்துட்டாங்க. 9வது ஆள் வந்து ஒரு ஆள் புது ஆள் வராது. அவர்கிட்ட நீங்க ஃப்ரீயா கொடுத்துறீங்க. யூஸ் பண்ணிக்கப்பா. இல்லைனாலும் வேஸ்டா தான் போகும்னு. அருமை. we must have used. அருமை. we must have used. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். நம்ம இத சொன்னோம்னா என்ன சொல்லுவோம்? we must have used என்ன தெரியுங்களா? 8 ஆள் உள்ள வந்துட்டாங்க. 9வது ஆள் கிளையண்ட் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. ஆனா பக்கத்து வீட்டுக்காரர் வர்றாரு அந்த தியேட்டருக்கு. டிக்கெட் எல்லாம் தீந்து போயிருக்கு. அப்ப என்ன பண்ணீங்க? அவர் கையில கொடுத்து வரேன்னாரு. அவர் வரல, நீங்க யூஸ் பண்ணிக்கீங்கன்னு சொல்றாரு. we must have used. அப்ப we must have usedனா லாஜிக்கலா 10வது டிக்கெட்டையும் யூஸ் பண்றோம். 9வது டிக்கெட்டையும் யூஸ் பண்ணிடும். we must have used. we should have used என்ன தெரியுங்களா? லாஸ்ட் மினிட் வரணும் பார்த்தோம். வரல, வேஸ்டா போயிடுச்சு. அடுத்த கிளாஸ்ல இதை கண்டினியூ பண்ணுவோம் கட்டாயமா. யூஸ் பண்ணி இருந்திருக்கணும் அப்படிங்கற சொல்றோம் இல்லைங்களா?
ஏன்னாக்கா லாஸ்ட் மினிட்ல யாரும் வரல. வி மஸ்ட் ஹவ் யூஸ்டுனா லாஸ்ட் மினிட்ல நெய்பர் வந்தாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டோம். நம்மளால தான் வரலையே, நெய்பர் இது பண்ணிட்டு கொடுத்துட்டோம். இது வந்து ஷுட் ஹவ் யூஸ் வந்து நம்மளும் வரல, வேற யாரும் இல்லை. இன்ஃபேக்ட் அந்த நெய்பர் வெளில நின்றுட்டு இருந்தாரு, அவரை நான் கூப்பிட்டு கொடுத்துருக்கணும் டிக்கெட்டு. எனக்கு ரொம்ப ரெக்ரெட்டா இருக்கு. எங்க வீட்டுல உள்ளவரும் பார்க்க முடியல, எங்க பக்கத்து வீட்டு நெய்பர் நின்றுட்டு இருந்தாரு, அவருக்கு டிக்கெட் கிடைக்கல. அவருக்கு நான் கொடுத்துருக்கணும், கொடுக்காம விட்டுட்டேன், அவரும் பார்க்காம போயிட்டாரு. யூ சி தட் வந்துடும், உங்களுக்கு வந்துடும். இந்த அளவு வந்துட்டீங்களா, ரொம்ப ஈஸி. இதுல என்னன்னா எகைன் மல்டி லேயர்ல இதுல வந்து என்னன்னா தமிழ்ல வந்து ஒரே மாதிரி தெரியும். நான் போயிருக்க வேண்டும், போகாம விட்டுட்டேங்கிறது தான் அது. நான் போயிருக்கேன், அங்க நான் போயிருக்கணும். இங்க பாருங்க, அதே போயிருக்க வேண்டும் தான். என்ன தெரியுங்களா, 9 சீட்டு ஃபில் ஆயிடுச்சு, அப்ப நான் போயிருக்கணும். எஸ், நான் போயிருக்கணும், போயிட்டேன். ஸோ 100%. இதுல வர்றதுல வந்து நான் போகிறேன்னு நீங்க சொல்ற ஒரு விஷயம் வந்து பாருங்க, நான் போகிறேன்னு ஒரு சொல்றேன், ரைட்? அதை உடைச்சு டூ போடுறேன், நான் போகிறேன், ரைட்? ரைட். இங்க பாருங்க, நான் போனேன். வா, நான் போகிறேன், பிரசன்ட். நான் போனேன், எப்படி உடைக்கிற பாருங்க. நான் போய், நான் போய் இருக்கிறேன். வா, வந்துருச்சா? நான் போய்கொண்டு இருக்கிறேன். ஞாபகம் இருக்கு, ஃபர்ஸ்ட் 2-3 கிளாஸ்ல இதுதான் ஸ்டார்ட் பண்ணோம். இது பாருங்க, நான், நல்லா பாருங்க, போய் கொண்டு, பாருங்க, போய் கொண்டே, இப்படி போடுங்க. இந்த இந்த கோயிங் அப்படியே வச்சுங்க. கொண்டு, போய் கொண்டு இருக்குல்ல, போய் கொண்டு, போய் கொண்டே வா பாருங்க. வா, போய் கொண்டு, போய் கொண்டே வா பாருங்க. இந்த பீன் வந்து கொஞ்ச நேரமா பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நேரமா பண்ணிட்டு இருக்கேன். கொண்டே இருக்கிறேன். வா, நான் போகிறேன், நான் போனேன், நான், பாருங்க, போ 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 போ, போய் இருக்கிறேன், நான் போய்கொண்டு இருக்கிறேன், நான் போய்கொண்டே இருக்கிறேன். வா. இதுல சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த விட்ட இடத்துல இருந்து நம்ம படிப்போம். ஏன் தெரியுங்களா, மாடல்ஸ், செமி மாடல்ஸ் எல்லாத்தையும் போட்டு தாக்கிடலாம். நீங்க ஒரு வேர்பை வச்சுட்டு மாடல்ஸ் போட்டு, செமி மாடல்ஸ் போட்டு, பிரசன்ட் போட்டு, பாஸ்ட் போட்டு, ஃபியூச்சர் போட்டு, பிரசன்ட்டுக்குள்ள சிம்பிள் போட்டு, கண்டினியூஸ் போட்டு, பர்ஃபெக்ட் போட்டு, பாருங்க எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் பாருங்க. வேர்ப் வந்து ஒரு வேர்பை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஆனா இதுக்கு இது ஈக்குவல் கிடையாது. ஒரு வாக்கியம் இன்னொரு வாக்கியத்திலும் மிகப்பெரிய வேறுபாடு. ஸோ அதுதான் கிராமர். இந்த கிராமருக்குள்ளேயே வெக்காபுலரி வந்துடும், இவ்வளவு வார்த்தை நம்ம படிக்கிறோமா அப்படிங்கிறது. ஸோ எல்லா ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல யூஸ் பண்றோம். ஃபங்க்ஷனல் வேர்ட்னா கிராமர் வேர்டு, எல்லா ஸ்ட்ரக்சரும் கொண்டு வர்றோம். இந்த ஒரு வேர்பை வச்சுட்டு கோ கோ அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு இவ்வளவு கொண்டு வர போறோம். ஆனா இவ்வளவு தெளிவா வந்து நீங்க உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா முடிஞ்சது. சரி சார், சரி. ஸோ நாளை மறுநாள் சந்திப்போம். சண்டே நம்ம கிளாஸ் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சண்டே தான் வச்சுக்கலாம். எனக்கு நான் அப்படி தூங்கியிருக்கேன். இன்னைக்கு வந்து ரெண்டு அலாம் செட் பண்ணேன், ரெண்டுமே கேட்டுச்சு. அன்னைக்கு வந்து ஒரு அலாம் செட் பண்ணேன், கேட்கவே இல்லை அந்த ஒரு அலாம். பொதுவாக அப்படி நான் தூங்கினதே இல்லை. ஆனா ஒரு 1 வீக் அங்க போனது, வந்தோடனே கொஞ்சம் டெம்பரேச்சர்லாம் இருந்தது. அது கூட ஒரு அஃபெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சண்டே கட்டாயமா சந்திப்போம். இந்த இதை வந்து அனுப்புறேன் உங்களுக்கு. இதையும் ரெக்கார்டிங்குமே அனுப்பிச்சுடுறோங்க சார் ஒரு டைம். இந்த எக்ஸல் அனுப்புறேன். எக்ஸல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோ பார்த்துட்டு உடனே அந்த எக்ஸலுக்கு போய் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம் நீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். எங்க விட்டோமோ அங்க வந்து ஆரம்பிச்சுக்கலாம். லைக் சண்டே ஆரம்பிச்சுட்டு ஒரு 100 ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட போடலாம் நம்ம. போட்டு அதை 90 மினிட்ஸ்ல முடிக்கலாம். ஐ வில் see you on Sunday. ஓகே. சண்டே ஆர் மண்டே? யுவர் மண்டே. உங்களுக்கு இருங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கு மண்டே, எங்களுக்கு சண்டே. சண்டே வில் கோ வித் தட். அப்ப இந்த ஆமா, அப்ப மண்டே பண்ண முடியாது, ரைட்? சண்டே எனக்கு வந்து மண்டே மார்னிங். உங்களுக்கு மண்டே மார்னிங். எஸ். ஓகேங்களா? மண்டே மார்னிங் ஓகே. இது இந்த ப்ராசஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் இல்லைங்களா?
கரெக்டுங்க சார். Okay, I'll do that. I'll see you on Monday morning IST 4 o'clock. அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. You should be there. சண்டே Okay. வச்சோம்னா மண்டே வைக்கிறது அது அந்த டயத்துக்குள்ள பண்றது கஷ்டம். ஸோ மண்டே மார்னிங் வச்சலாம். சண்டே நைட் ஃபார் யூ. Yes, sir. Thank you, Yes, sir. thank you Monday very night, much. Monday morning. Thank you, sir. Thank you very much, sir. Have a nice night. Thank Have a you. good day, sir. Bye. Thank you very much.